சாதி பட்டத்தை நீக்கி என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஆச்சு சாதி அங்க போட்டுக்கிறானே. எல்லாமே ஜாதியை, தங்களுடைய குடும்பத்தை, குலத்தை, ஏதோ ஒண்ணு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற, நான் இந்த இனத்தை சேர்ந்தவன். தமிழ்நாட்டில் இருந்து செல்கிற எல்லாரும் தங்களுடைய பெயரை மட்டுமே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பெரியார் தொடங்கி வச்சது தானே, அது நம்முடைய வெற்றி தானே. பெண்களினுடைய திருமண வயது குறைந்தபட்சம் 14 இருக்க வேண்டும். பெரியார் ஈவேரா சிந்தனைகளை பொறுத்தளவில் ஆணைமுத்துவை பேசும்போது பெரியாருடைய சிந்தனை அதை பதிப்பித்ததால் என்ன நன்மை, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, இப்ப பெரியார் சிந்தனைகளை பதிப்பிச்சு அதை நாங்க என்ன பண்ண போறோம், அது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத குறை என்னன்னா, காந்தியடிகளை பத்தி எப்படி குறிப்பு எழுதுறது, நான் வெளியில போயிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்துருவன் தோழர்னு. ஒரு இடத்துல இருந்தா செத்துருவேன், என்ன விட்டுருங்க, உங்களுக்கு நான் வந்து சார் நான் போறேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுவும் முக்கியம். மூட நம்பிக்கை ஒழிந்த, ஜாதி பேதமற்ற, ஜாதி உயர்வு தாழ்வற்ற, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமுதாயமும் அமைய வேண்டும் என்றால் இப்படித்தான் கட்சி பெயர் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கிறார். பாருங்க, ஆங்கில இலக்கியங்கள் சென்னை பல்கலைக்கழகங்கள் தொடக்க காலங்களில் இருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் ஆங்கிலத்தை மிகச் சரியாக, இங்கிலாந்துக்காரர்களுக்கு பிறகு உலகத்திலேயே மிக சரியாக உச்சரிக்கிறவர்கள் தமிழர்கள். அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை தொடர்ந்து யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடையை நடத்தி வருகின்றது. இன்றைய தமிழியல் பொதுமேடை நிகழ்வு சமூக அறிஞர் ஆணைமுத்து அவர்களின் 100ஆண்டு விழா நிகழ்வாக இன்றைக்கு நடைபெறவிருக்கின்றது. இந்திய சமூக நீதி வரலாற்றில் அழியாத இடம்பெற்று திகழ்ந்து கொண்டிருப்பவர் அறிஞர் ஆணைமுத்து அவர்கள். ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் அவர் குறித்த சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகை இருந்திருப்பவர் முனைவர் சோம ராசேந்திரன் அவர்கள். சோம ராசேந்திரன் அவர்கள் தர்மபுரம் ஆதீன கலைக்கல்லூரியில் தமிழ் பயின்று திருச்சி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் தமிழ்துறையில் 36 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது அவர் தமிழ்துறை தலைவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா சோம ராசேந்திரன் அவர்கள் கல்வி புலத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கிய பெருமைக்குரியவர். கருத்தரங்களில் கலந்து கொண்டு பல்வேறு கட்டுரைகளை அவர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி 2010ஆம் ஆண்டில் தமிழக முதல்வர் பொறுப்பில் இருந்த கலைஞர் அவர்கள் பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் என்ற ஆணைமுத்து தொகுத்த ஒரு நூலை 20 நூல்களாக வெளியிட்டார்கள். அந்த 20 நூல்களுடைய பதிப்பு குழுவில் முதன்மை உறுப்பினராக 2 ஆண்டு காலம் முழுமையாக பணியாற்றியவர் முனைவர் சோம ராசேந்திரன் அவர்கள். ஐயா ஆணைமுத்தோடு அவருடைய கொள்கை சார்ந்த பணிகளில் மிக நெருக்கமாக அவரோடு உடனிருந்த ஒரு இளைஞர் முனைவர் சோம ராசேந்திரன் அவர்கள் இன்றைக்கு ஐயா ஆணைமுத்து அவர்கள் குறித்த பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு வர இருந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். 100ஆண்டு காணும் அறிஞர் ஆணைமுத்து குறித்த பல்வேறு தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை முனைவர் சோம ராசேந்திரன் அவர்கள் இப்போது தன்னுடைய உரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் என்கிற சொல் இன்றைக்கு பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது பெரியார் கொள்கைகளை பேசி வெற்றி பெற விரும்புகிறவர்கள் எல்லோருக்கும் ஒரு தேவைப்படுகிற சொல்லாக இருக்கிறது. பெரியாரை படிக்காதவர்கள், பெரியாரை புரியாதவர்கள், பெரியார் கொள்கைகளின் வழி நடக்க இயலாதவர்கள், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதாக பேசுகிற ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இன்றைய தமிழகம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் பெரியாரை மிக தெளிவாக புரிந்து கொண்டு பெரியாரோடு உடன் இருந்து பணியாற்றி பெரியாரின்
நம்பிக்கைக்கு உரியவராக திகழ்ந்து பெரியாரை சரியாக சிந்தித்து பெரியாரை மிகச் சரியாக இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கிற செயலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெரும் தொண்டர் எங்கள் மரியாதைக்குரிய ஆணைமுத்து அவர்கள் குறித்து உங்களோடு நான் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியார் என்பவர் இன்னமும் தமிழர்களால் சரியாகவே புரிந்து கொள்ளப்படாமல் போய்விட்டார். அதை நாம் இந்த ஆணைமுத்து குறித்த இந்த பதிவில், இந்த நிகழ்வில் நாம் பெரியார், அவருடைய ஈவேரா சிந்தனைகள், அது குறித்து விவாதிக்கப் போகிறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் விகிதாச்சார இடஒதுக்கீட்டுக்கு அவர் ஆற்றிய பணி, ஈழத்து விடுதலை குறித்த அவருடைய சிந்தனைகள், அவருடைய இலங்கை பயணம் எல்லாமே மிக நாம் வியந்து பார்க்கக்கூடியவை. ஒரு மிகப்பெரிய மாமனிதர் எப்படி வெளி உலகத்துக்கு இப்படி தெரியாமல் இருந்தார் என்கிற அந்த செய்திகளை நீங்கள் உணர்வீர்கள். அந்த வகையில் நான் இந்த நிகழ்வுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் ஆணைமுத்தையா அவர்களுக்குமான தொடர்பு என்பது ஒரு மாறுபட்ட நிலையில். பொதுவாக எல்லாருக்கும் ஆசிரியர் தான் எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். எனக்கு என்னிடம் பயின்ற மாணவர் ஆணைமுத்தையா அவர்களை அறிமுகப்படுத்தினார். சிறப்பான செய்தி அது. வந்து என்னிடம், நான் புத்தராம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் என்னிடம் பயின்ற முத்தமிழ் செல்வன் என்கிற மாணவர், இப்போது அவர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையினுடைய தலைவராக இருக்கிறார், கணினி துறையில். அவர் என்னிடம் பயின்ற மாணவர். வகுப்புகளிலே என்னோடு இந்த இலக்கியம் நடத்தும் போது சில கேள்விகள்லாம் கேட்பார். அப்போ என்னுடைய நெருக்கமான மாணவராய் குடும்ப உறவு போல மாறினார். அவர் என்ன ஐயாட்ட அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் நான் எப்பயாவது போவேன், அவரை சந்திப்பேன், வருவேன், அது மாதிரி இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை ஐயா உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டார். அப்படின்னு சொன்னார். என்ன வேலைன்னு கேட்டேன். நீங்கள் எவ்வளவு ரொம்ப தெளிவானவர் ஆணைமுத்துங்கிறதுக்கு இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அந்த செய்தி அவர் என்கிட்ட சொல்கிறதுக்கு முதல் வாரம் நான் சென்னைக்கு போகிறேன். யதார்த்தமாக என்கிட்ட ஒரு 2 பக்கம் ஒரு கட்டுரையை கொடுத்து, கொஞ்சம் மெய்ப்பு பார்த்து கொடுங்க தோழருங்கிறார். நான் பார்த்து கொடுக்குறேன். வாங்கி அதை பார்த்துட்டு, இதில் இங்கே ஒற்று மிகுந்திருக்கே, இது இப்படிதான் வரணுமா, அங்கே என்ன விதின்னு எல்லாம் என்ன கேட்குறாரு. என்ன விதி இது, ஏன் இங்கே ஒற்று மிகணும், மிகாம இருந்தா என்ன ஆகும்? என்கிட்ட என்ன நான் இலக்கணம் சரியா படிச்சிருக்கேனா அப்படின்னு சோதிக்கிறாரு போல இருக்கு ஐயா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அடுத்த வாரம் முத்தமிழ் செல்வன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, 2ஆம் வரிசையை முழுமையாக மெய்ப்பு திருத்த வேண்டும், முதல் வரிசையையும் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு வேலையை என்னிடம் ஒப்படைக்கிறதுக்கு முன்பு அந்த வேலையை செய்வதற்கு நான் தகுதியானவனா என்று சோதனை செய்து பார்த்துவிட்டு, நான் மறுமுறை சென்ற போது அவரை கேட்டேன், ஐயா என்ன நீங்க சோதனை தானே பண்ணீங்க? நான் இல்ல தோழர், அது சரிதானே, அதில் என்ன தவறு இருக்கு? எத்தனை பேரை போய் சேரப்போகுது? முத்தமிழ் செல்வன் சொன்னார், நான் உங்களை பார்த்துருக்கிறேன், உங்களுடைய சிந்தனை தெரியுது, ஆனா இலக்கணம் சரியா இருக்கணும்ல அப்படின்னு அந்த வேலையை ஒப்படைத்தார். நாங்க அந்த வேலையை தொடங்கினப்ப இவ்வளவு விரிவா போகும்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 9304 பக்கங்கள் வந்துருச்சு அது. அது மட்டும் இல்லாம அது 12,000 பக்கம் வந்தது. உண்மையாதான் 12,000 பக்கம் வந்தது. அப்புறம் அவர் கணினி அறிவியல் படிச்சிருந்தாலும் நாங்க 2 பேருமா அதை பக்கங்கள், அதாவது புத்தகங்களை அதிக பக்கமாக்குறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க. நாங்க ரொம்ப குறைக்கிறதுக்கு நெருக்கி அதுக்கான அந்த எழுத்துருவை கண்டுபிடிச்சு, இந்த எழுத்துருவில் போட்டா இத்தனை பக்கம் குறையுது அப்படின்னு சொல்லி அதை 9304 பக்கமா கொண்டு வந்தேன். ஏன்னா அது அந்த புத்தகத்தை பதிப்பிக்கிறதுக்கு அவருடைய ஒரு கனவு அது. ஏன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டாங்க, புத்தக பதிப்புக்கு என்ன செலவோ, புத்தகத்தால் அச்சாக்கத்துக்கு என்ன செலவோ, அதுக்கு இணையான செலவு அட்டைக்கும் கட்டமைப்புக்கும் வந்தது. பின்லாந்துல இருந்து அதை இறக்குமதி பண்ணான். ஒரு 200 பக்க புத்தகம், அதனால அதனுடைய விலை 1200 ரூபா போட்டிருக்காங்க.
ஆசியன் இன்ஸ்டிடியூட், ஒரு 250 பக்க புத்தகம். அந்த புத்தகத்தை பார்த்துட்டாரு, மாதிரி கொண்ட காமிச்சப்ப இந்த அட்டை தான் வேணுங்கிறார். இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பண்ணணும், இந்த அட்டையில போடணும். எழுத்துக்கள் திரும்ப அது எங்க கிடைக்கும்னு போய் நாங்க தேடுறப்ப அது பின்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்ப பின்லாந்துல இருந்து இறக்குமதி பண்ணுங்க. அங்க போய் சொன்னா அது கப்பல்ல வந்தா நாளாகும், கார்கோவில் விமானத்துல தான் வரணும். அது விமானத்துல வந்தாதான் விமானத்துல வந்தா கட்டணம் கூடட்டுங்கிறாரு. இதுல என்ன மிகப்பெரிய சிக்கல்னு கேட்டா, எங்களுடைய அந்த பதிப்பு செலவு கிட்டத்தட்ட கோடி ரூபாயை தாண்டுற நிலையில இருக்கு. அவ்வளவு தொகை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 75 வயசு 70 வயசு இங்க வந்திருக்கிற துறை சித்தார்த்தனுக்கு முழுமையா தெரியும். இன்னைக்கு மார்க்சிய பெரியாருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இயக்கத்தை வழிநடத்துகிறவர் அழைந்து திரிந்து பதிவு பண்ணாங்க. அது அந்த நேரத்துல எங்களுக்கு அவர் சொல்றது எதையும் மறுக்க முடியாது. அவர் என்ன சொல்லிமா சொன்னார், அந்த புத்தகத்தை பார்த்தா இதை எடுத்து இப்படி நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு இதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது அழகா இருக்கணும்னாரு. இது 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 பகுத்தறிவா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஏன்னா நம்ம எதை பேசினாலும் அதுல என்ன கேட்கறதுன்னு ஒரு கூட்டம் தயாரா இருக்குல்ல. அதுவும் பகுத்தறிவு தான். ஒரு பொருளை என் உயிர் எனக்கு விருப்பமானதாக நான் கருதுகிறேன். அது கருத்துக்காக மட்டுமல்ல, வடிவத்திற்காகவும் உள்ளடக்கத்துக்காகவும். நம்முடைய கொள்கைகளுக்கும் நாம் உடுத்துகிற ஆடைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆனா நாம் ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆடை உடுத்துகிறோம்? அது போலத்தான் அந்த புத்தகத்தை நூலாக்கத்தை மிகச் செம்மையாக கொண்டு வர வேண்டும். இந்த அனிமா எனக்கு தெரிஞ்சு சமீப காலம் வந்த நூல்கள்ல செக்ஷன் பைண்டிங், அதாவது நீங்க புத்தகத்தை பிரிச்சிங்கன்னா, இப்ப இதை பிரிச்சிங்கன்னா இதுக்கு மேல பிரிக்க முடியாது. இப்படி சமயத்துல நிறைய பக்கம் தான் இப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். செக்ஷன் பைண்டிங் பண்ணா புத்தகம் உட்காரும் முழுசா. நீங்க பேப்பர் படிக்கிற மாதிரி புத்தகத்தை படிக்கலாம். அந்த கட்டமைப்பு தான் செய்யணும்னா, இல்ல நூல்ல தைக்கிறது, நூல்ல தைக்கி பிரிக்கிறது. இது ஒட்டும் போது இது இருக்கும்ல, இந்த இறுக்கம் இருக்கும் இவ்வளத்துக்கு பிரிக்க முடியாது. அது கடைசி வரைக்கும் பிரிக்கலாம். நாங்க அச்சகத்துல போய் கேட்டா அதுக்கு ஒரு தொகை செலவாகுங்கிறான். நீங்க இந்த கட்டமைப்புங்கிறது இப்ப இருக்கிற இந்த பர்ஃபெக்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த கட்டமைப்புங்கிறது அப்படியே அந்த பதிவு பண்ணதை தூக்கி வச்சா, பிரிண்ட் அச்செடுத்ததை தூக்கி வச்சா, முழு சீட்டை வச்சா இயந்திரமே எடுத்து மடிச்சு அதுவே அடுக்கி அதுவே கொண்டு போய் பசை இருக்கிற இடத்துல கொடுத்து இயந்திரமே பசை தடவி அச்சாயிடும், புத்தகமா வரும். அட்டை எடுத்துக்கும் அது எல்லாம் பண்ணி புத்தகமா கொடுக்கும். 1 மணி நேரத்துல 1000 புத்தகம் இந்த மாதிரி புத்தகங்களை கட்டமைப்பு செய்ய முடியும். அச்சிட்ட தாளை 16 பக்கத்தை 32 பக்கத்தை கொடுத்தால். ஆனா அது மடிச்சதை ஒருத்தர் உட்காந்து தைக்கணும், கையால தான் செய்யணும். 16 பக்கமா சேர்க்கணும். 9304 பக்கம் படிக்கிறவர்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும்னாரு. ஐயா இவ்வளவு செலவு பண்ணுமா? ஆமா பண்ணணும். நமக்கு அதுல எந்த லாபமும் வேண்டாம், அடக்க விலைக்கு கொடுப்போம். நம்ப மாட்டீர்கள் தோழர்களே, 3500 ரூபாய்க்கு முன்பதிவு செஞ்சோம். 9304 பக்கம் வெளிநாட்டிலிருந்து வர வைக்கப்பட்ட அட்டை கட்டமைப்பு, நூலால் தைக்கப்பட்ட கட்டமைப்பு, நேரடியாக மில்லில் இருந்து வரவழைக்கப்பட்ட தாள், எல்லாமே தரமா இருக்கணும்னு. இவ்வளவு தரமாக இந்த நூலை கொண்டு வர வேண்டும். ஒரு செய்தியை நான் சொல்லி விடுகிறேன். அவருடைய அந்த முயற்சி என்ன என்று கேட்டால், 1000 நூல் அச்சிட வேண்டும் என்று நினைத்தோம். ஏன்னா பெரியார் உயிரோடு இருந்த பொழுது அவர் முதல் வரிசையை 3 நூல்களாக வெளியிட்டார். அந்த 3 நூல்களாக வெளியிட்ட பொழுது அது பெரியார் இருந்த காலத்தில் அவர் உருவாக்கி பெரியாரிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். அது பெரிய சைஸ், பெரிய அளவு புத்தகம். அதை பெரியார் 2000 பக்கத்துக்கு மேல அதை வாங்கி பார்த்துட்டு, நான் இவ்வளவா எழுதிட்டேன் பேசிட்டேன்னு. அவருடைய எழுத்துக்களும் பேச்சும் தொகுக்கப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்கத்துக்கு பக்கம் திருச்சி சிந்தனையாளர் கழகத்துக்கு உரிமைன்னு கையொப்பம் போட்டு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவரை ஈர்த்த பதிப்பு அது. அவருக்கு மிகப்பெரிய பெரியாரை மகிழ வைத்தது. அவருடைய பதிப்பு நூல் பதிப்பாகிறது என்பதற்காக அல்ல, என் சிந்தனைகள் எதிர்காலத்துக்கும் போய் சேரப்போகிறது என்பதற்காக. அதனாலதான் இன்னைக்கு பெரியாரை திரித்து பேசுகிறவர்கள்
முன்ன இருக்கிறத ஒதுக்கிட்டு பின்ன இருக்கிறத ஒதுக்கிட்டு நடுவில் இருக்கிற 2 வரியை மட்டும் எடுத்து காட்டி பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று களங்கப்படுத்த முயல்கிறவர்கள் இதை நான் ஆணைமுத்து பதிப்பிலிருந்து எடுத்தேன் என்கிறார்கள். இது மிகப்பெரிய கொடுமைதான். ஆணைமுத்து அந்த புத்தகங்களை போட்டதற்கான நோக்கம் என்ன? இவர்கள் எடுத்து இப்படி பேசுவதற்கல்ல, பெரியாரை முழுமையாக சரியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக. அப்ப பெரியார் சிந்தனைகள் என்றால் அது ஆணைமுத்து தான் என்று இருந்த பொழுதும் கூட பெரியார் இறந்த ஓராண்டில் அந்த புத்தகத்தின் ஒரு 300 பிரதிகளை விற்றுவிட்டு மீதம் பிரதிகளை விற்பதற்கு படாத பாடுபட்டார்கள். ஐயா அதெல்லாம் நிறைய சொல்லுவார் எப்படி எல்லாம் துன்பப்பட்டோன்னு. ஆனால் நாங்கள் 1000 பிரதி அச்சிடுவதாக சொல்லி அச்சிட்டு ஆரம்பிக்கும் போது அந்த அச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு ஐயா வந்தது, ஐயா 1000 பதிவை நெருங்கிடும் போல இருக்கு, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் அச்சிட்டுருவோம், இன்னும் நூலகத்தை ஆணைக்கு வேற கொடுக்கணும் அப்படின்னப்ப அப்புறம் 2000 அச்சிடலாமா, அவ்வளோத்துக்கு நமக்கு சேர்ந்துருமா அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே அச்சிட்டோம். 1000 தாண்டி முன்பதிவானது, 1000 தாண்டி முன்பதிவானது 3500 ரூபாய் கொடுத்து வாங்கினார்கள். அப்புறம் திரும்ப அச்சிட்டு இருக்கும்போதே முன்பதிவு அதிகமாகி 2000 பிரதிகளும் விற்று தீர்ந்தது. உடனடியாக கூடுதலாக 1000 பிரதி நாங்கள் அச்சிட்டோம், 3000 பிரதி அச்சிட்டோம். அப்ப அவருடைய அவர் மீதான நம்பிக்கை இது, அவர் அந்த நூலாக்கத்தில் கொண்டிருந்த ஆர்வம், அந்த நூலினுடைய பதிப்பு சிறப்பு குறித்தது. நூலினுடைய உள்ளடக்கம் யாருமே செய்யாத வேலையை அவர் செய்தார். பெரியார் ஈவேரா சிந்தனைகளை பொறுத்தளவில் பெரியாரை மிகச் சரியாக அந்த தொகுதிகளை பார்த்தாலே நீங்கள் அடையாளம் காண முடியும். இன்றைக்கு பெரியார் மீது இருக்கிற மிகப்பெரிய வெறுப்புணர்வை கொண்டவர்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, பெரியார் கடவுளை எதிர்த்தார், கடவுளை மறுத்தார், கடவுளுக்கு விரோதி மாதிரி இந்து மதத்துக்கு விரோதி என்ற பிரச்சாரம் தான். பெரியார் ஈவேரா சிந்தனைகள் 9304 பக்கங்கள், 7 தொகுதிகள், 20 நூல்களாக வெளிவந்தன. முதல் தொகுதி சமுதாயம், இது 5 நூல்களாக வெளிவந்தன. 2வது தொகுதி இயக்கங்கள், அது 4 நூல்களாக வெளிவந்தன. 3வது தொகுதி அரசியல், அது 6 நூல்களாக வெளிவந்தன. 4வது தொகுதி மதமும் கடவுளும், அது 2 தொகுதிகளாக வெளிவந்தன. அதற்கு அடுத்தது தத்துவம், அது 2 தொகுதிகளாக வெளிவந்தன. அடுத்தது கிளர்ச்சிகளும் செய்திகளும், அது 2 தொகுதிகளாக வெளிவந்தன. ஆங்கிலம் ஒரு நூல், 2 நூல்களாக வெளிவந்தன. தொகுதிகள் நூல்கள். இந்த 20 நூல்கள்ல 9304 பக்கத்துல கடவுளும் மதமும் கடவுளும் வெறும் 800 பக்கங்கள் தான். அந்த பகுப்புக்குள்ள அவர் கடவுளை பத்தி மதத்தை பத்தி நேரடியா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அந்த 9304 பக்கத்துல வெறும் 800 பக்கங்கள் தான் கடவுளும் மதமும். மிக அதிகமாக அவர் பேசியிருப்பது அரசியல், மிக அதிகமாக பேசியிருப்பது சமுதாயம், மிக அதிகமாக பேசியிருப்பது இயக்கங்கள். என்ன நிகழ்ந்திருக்க வேண்டும்? பெரியார் என்றால் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஹீஸ் எ சோசியல் ரீஃபார்மர் அப்படி சொல்லி இருந்திருக்கணும். அந்த சமூகம் அப்படி உணர்ந்திருக்கணும். அவர் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வந்தவர், கடவுளை எதிர்க்க வந்தவர் அல்ல. அதனாலதான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பெரியாரியில் எழுத வேண்டும் என்கிற பொழுது அதிக கடவுள் வெறுப்பும் பார்ப்பன வெறுப்பும் இல்லாமல் எழுத முடியுமா என்று கேட்ட பொழுது நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். பெரியாருக்கு நோக்கம் அது அல்ல என்பதை உணர்ந்தவர் ஆணைமுத்து. பார்ப்பனர்களை வெறுத்து ஒதுக்குவதோ பார்ப்பன எதிர்ப்போ பெரியாருக்கு நோக்கம் அல்ல. கடவுளை இல்லை என்று மறுப்பதோ நோக்கமல்ல. இதை உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் 1925-26 பிறகே பெரியாருக்கு நாத்திக சிந்தனை வந்து விடுகிறது, கடவுள் மறுப்பு சிந்தனை வந்து விடுகிறது. பல இடங்களில் பேசுகிறார். இப்படி ஒரு கடவுள் தேவையா? இதெல்லாம் கடவுளாக இருக்க முடியுமா? இப்படி ஒரு கடவுளை கும்பிட வேண்டுமா என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1967 நினைவு சரியாக இருக்குமே ஆனால் விடயபுரம், தஞ்சை விடயபுரம் கூட்டம், அவர் இறக்கிறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பொழுதுதான் முதலாக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்ற முழக்கத்தை வெளியிடுகிறார். அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு
அரசியல் செய்தவர் அல்ல தந்தை பெரியார். அந்த முழக்கத்தை வெளியிட உறுதியாக இனி எனக்கு வேற வழியே இல்லை, கடவுள் இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும், அந்த கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று தொடங்குகிற அந்த முழக்கத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் வெளியிடுகிறார். இடையில கேட்பார், இப்படி ஒரு கடவுள் தேவைதானா? இப்படி ஒரு கடவுள் இருக்க முடியுமா? இப்படி கடவுளை அசிங்கப்படுத்தலாமா? இப்படி கடவுள் பேரில் அசிங்கமான கதைகளை சொல்லலாமா என்றெல்லாம் கேட்டாரே தவிர, நான் உறுதியாக கடவுள் இல்லை 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 என்று சொன்னது எத்தனை ஆண்டுகள் கழித்து. நம்ம அதையெல்லாம் நாம் கொண்டு சேர்க்கவில்லை. அதை பெரியாருடைய அந்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்னும் 7 தொகுதிகளான ஐயா ஆடைமுத்துவினுடைய நூல் கொண்டு சேர்த்தது. அந்த நூலை படிக்கிறவர்கள் பெரியார் ஈவேரா சிந்தனைகளுக்காக அவருடைய உழைப்பு. ஒரே ஒரு இதழ் இருக்கிறது என்றால் டெல்லி போவார். ஒரு இதழ் இருக்கு, அதுல ஒன்னு இடையில கிடைக்குது. ஒரு கட்டுரை ஏதோ ஒரு பத்திரிகையில பெரியார் பேசினது வந்திருக்கு, அது இதுவரைக்கும் சேகரிக்கப்படவில்லைன்னு அது எங்க இருந்தாலும் போவார். இந்தியாவை தாண்டி அயல்நாடுகளுக்கும் சென்று பெரியார் குறித்த பேச்சுக்களை எல்லாம் தேடி எடுத்து வந்தார். அது மட்டும் இல்லாம அந்த பெரியார் சிந்தனைகள் என்பது சில இடங்களில் தவிர்க்க முடியாமல் கூறியது குரல் இருக்குமே தவிர, அந்த ஆழமான கருத்துக்கள். இப்ப இங்க பேசுறார், 1 மணி நேரம் பேசுறார், அடுத்த ஊர்ல பேசுறார். அந்த பேச்சை எடுக்கும்போது இந்த ஊர்ல பேசினதை என்னெல்லாம் அங்க பேசியிருக்காரோ அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். இந்த ஊரில் பேசியதுன்னு அரை பக்கம் மட்டும் தொகுத்திருப்போம். ஏன்னு கேட்டா முதல் இதுல இருக்கும், அது அப்படியே தொகுத்ததல்ல. இது ஒரு மிகப்பெரிய வேலை. அதுல எந்த கட்டுரையை எங்க சேர்க்கணும் என்று முடிவு செய்தது. அதை விட இன்னும் அவர் கொண்டிருந்த சிறப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு நூல் வந்ததே இல்லை. அதுக்கு நான் இப்போ எப்படின்னு சொல்றேன். 9304 பக்கத்துல ராஜாஜியை பத்தி எந்தெந்த பக்கத்துல, அது ஏன் அவர் பேரை சொல்லணும், அவரை பத்தி அதிகமா பேசியிருக்காரு. 1500 பக்கங்களுக்கு மேல இருக்கு. பக்கம் கொடுத்துருக்கோங்க, ராஜாஜின்னு பேரு போட்டு முதல் வரிசை, இந்த தொகுப்புல 8வது பக்கம், இந்த தொகுப்புல 8வது, ஒவ்வொரு பக்கத்தையும் தேடி எடுத்து சொல்லடை ஒண்ணு பேர் அது இது தெரியும், தனியா தயார் பண்ணுவாங்க. சங்க இலக்கியத்துக்கு தொல்காப்பியத்துக்கெல்லாம் அதை கொடுக்கணும்னாரு. காந்தியை பத்தி எங்கெங்க பேசியிருக்காரு, எந்தெந்த பக்கத்துல எல்லாம் காந்தியை பத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, பொருளடைன்னு சொல்லி என்னென்ன தலைப்புகள் கொடுத்திருக்கோமோ அந்த தலைப்புகள் எல்லாம் தொகுத்து அகராதியா கொடுத்திருக்கோம். படிக்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் படிக்க வேண்டும். அவர்கள் தேடுகிறவற்றை அவர்கள் சென்று பார்க்க வேண்டும். தமிழ்நாடு குறித்து, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லியிருக்காரா, பெரியார் இல்லையா, திராவிட நாடு தான் அவருடைய கொள்கையா அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினார்னா அந்த பொருளை எடுத்து பார்த்தா வரிசையில பார்த்தா இருக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே இந்த பக்கத்துல இருக்கு. ஏன்னா 9304 பக்கங்களை படிக்கிறது கடினம் இல்லையா? இன்றைக்கு நாம எல்லாத்தையும் 3 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள் ஆக்கிடுறோம். எதிர்கால தலைமுறை புத்தகத்தை தொடுமான்னு தெரியல. இனிமே நீங்க தான் அதற்கு தீர்வுன்னு ஆயிட போறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுப்பாங்க. அந்த வகையில ஒரு அருமையான இந்த பதிவை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. மக்களுக்கு இப்படியும் செய்திகள் போவது என்பது இன்றைய காலத்தின் தேவை. நம்ம அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறேன். பெரியார் இன்றும் என்றும் ஏறத்தாலும் நீங்க சொல்றது மாதிரிதான் இருக்குது. அந்த தலைப்புகள் எல்லாம் போட்டு கௌதமன் பசு தொகுத்தாரு. இல்ல, பெரியாரை பத்தி நிறைய பேர் நிறைய செய்திகள் தொகுத்திருக்காங்க. அதாவது பெரியார் இயக்கங்கள் சாதித்தது என்ன, நமக்கு நிறைய பேர்த்துக்கு 1922 அல்லது 25 சாதி பட்டத்தை ஒழியுங்கள், நான் நீக்கிக் கொள்கிறேன் நாயக்கன்கிறார். அதனுடைய பயன் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சாதி பட்டத்தை நீக்கி என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஆச்சு சாதி அங்க போட்டுக்கிறானே அப்படின்னு எல்லாம் கேட்கறது உண்டு. ஒன்ன கூர்ந்து கவனிச்சோம்னா தெரியும், இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சாதி பட்டம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். மேனன் அங்க கேரளா, கல்கத்தா பானர்ஜி, சட்டர்ஜி, பீகார் ராவ் யாதவ், பீகார் யாதவ், நாயுடு, சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா, எங்க பாருங்க ஏதாவது ஒரு பேரை ஒட்டிக்கிட்டு இருப்பான். அவன் யார் என்று, எந்த பகுதியை சேர்ந்தவன் என்று அடையாளம், எந்த இனத்தை சேர்ந்தவன், எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், குறைந்தபட்சம் மோடி, எல்லாமே ஜாதியை, தங்களுடைய குடும்பத்தை, குலத்தை, ஏதோ ஒண்ணு
தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற நான் இந்த இனத்தை சேர்ந்தவன். கடைசியா நம்மளுக்கும் ஒருத்தர் இருந்தார், மூப்பனார். ஆமா, அவர் ஜாதி பேரா அவர் பேரெல்லாம் தலைப்பெழுத்து ஆக்கிட்டாரு. அவர் பேரை மட்டுமே மூப்பனார்னே எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சாரு. கருப்பையான்னு யாரும் சொல்றது இல்லை, ஜி கருப்பையான்னு யாரும் சொல்றது இல்லை. அவர் கருப்பையா மூப்பனார் தான் மக்களுக்கே தெரியும். ஆமா, அவரை கருப்பையா மூப்பனார்னே யாரும் சொல்றது இல்லை, மிஸ்டர் மூப்பனார். ஆமா, பெரிய தலைவர்கள் பேசும்போது கூட மிஸ்டர் மூப்பனார்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தவர். தப்பு இல்லை, அது அன்றைய காலகட்டத்து மனிதர், நம்ம அவர் போய் விமர்சிக்க வேணாம் இறந்தவரை. பட் அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து செல்கிற எல்லாரும் தங்களுடைய பெயரை மட்டுமே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பெரியார் தொடங்கி வச்சது தானே, அது நம்முடைய வெற்றி தானே. காலம் ரொம்ப நீண்டது நாம் நினைக்கிற எல்லாவற்றையும் அடைய. ஒரு 1935 ஒரு ஜனசங்கியை படி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சிந்தனைகளை ஏன் படிக்கணும் எல்லாரும்? பெண்கள் இன்னைக்கு அதை எடுத்து படிச்சு பார்க்கணும். பெண் விடுதலைங்கிற பகுதியை படிச்சு பார்க்கணும். பெரியார் ஈவேரா சிந்தனைகள் இருக்கிற செய்தி நான் எனக்கு அதுல ஒரு பக்கத்துல எழுதுறாரு. அதாவது சாரதா சட்டம்னு ஒரு சட்டம், அந்த சாரதா சட்டம் வருது. அந்த சாரதா சட்டம் அதுக்கான மசோதா வருது, அது சட்டமாக போகுது. அந்த மசோதா தாக்கல் பண்றாங்க. அது எதுக்காக கொண்டு வந்தேன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு தெரியாது, இன்னைக்கு பெண்களினுடைய திருமண வயது குறைந்தபட்சம் 14 இருக்க வேண்டும். 14 வயசுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்தியா முழுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி செய்கிற பொழுது தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி, தியாகி சத்தியமூர்த்தி, நினைவு சரியாக இருக்குமே ஆனால், அவர் அதை எதிர்ப்பேங்கிறார். என் வீட்டுல இருக்கக்கூடிய சிறுமிக்கு நான் திருமணம் செய்து வைத்து விட்டு சிறைக்கு போவேங்கிறார், பேசுறாரு. பேசின உடனே அந்த ஆண்டு வந்த இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்த கணக்கெடுப்பை எடுத்து பெரியார் குடியரசுல கொடுக்கிறார். அது ஈவேரா சிந்தனைகள் அது இருக்கு. இந்தியாவில் அரசு எடுத்த மக்கள் தொகை கணக்கின்படி 1 வயது விதவைகள் எத்தனை பேர், 2 வயது விதவைகள் எத்தனை பேர், 3 வயது விதவைகள் எத்தனை பேர்னு 1 வயதுல இருந்து தொடங்குது. பேரதிர்ச்சியா இருக்கும் நம்ம கேட்டோம்னா. அதாவது 1 வயதுல திருமணம் செய்து வைத்து அந்த 1 வயது திருமணத்திலே மணமகன் இறந்துட்டான், 2 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இறந்துட்டான்னா அவள் சாகுற வரை விதவையாக இருக்க வேண்டும். 1 வயதிலே விதவையாகி விடுகிறார், மொட்டை அடிச்சுட்டு இருக்கணும். இந்தியா முழுவதும் இருந்தது. இன்றைக்கும் இந்தியாவுல, வட இந்தியாவுல உங்களுக்கு விதவைகள் மறுவாழ்வு மையம் இருக்கே, ஒரு ஊரே இருக்குன்றாங்க. விதவைகள் மறுவாழ்வு மையம்னு வச்சிருக்கான். விதவையானா கொண்டு போய் விட்டு வந்துடுறேங்கிறானே. இப்ப நம்ம தமிழகம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? நேற்று முன்தினம் நடந்த நிகழ்ச்சி, ஒரு வீட்டுக்கு என்னுடைய அன்னையார் போறாங்க. அவங்க என் தந்தை உயிரோட இல்ல, சிறு வயதில இருந்துட்டாரு. அவங்க நான் போகல, அந்த வீட்டுக்கு கொடுக்கணும் பொருள்லாம் வச்சு, வீடு குடி போற நிகழ்வுங்க, புடவை துணியெல்லாம் வச்சு. அவங்க விதவையா இருக்கிறதுனால வேற யாரையோ கூப்பிட்டு ஒரு சுமங்கலியா இருக்கிற பெண்மணி எடுத்து கொடுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள், நீங்களே கொடுங்க. இந்த வெற்றி யாரால் நிகழ்ந்தது? பெரியாரை இழித்து பேசுகிறவர்கள். எனக்கு கோபம் வருகிறது. ஒரு பதிவு நிகழ்வாக இருக்கிறது. பெரியாரை குறை சொல்கிறவர்கள் வேற எந்த மாநிலத்திலாவது இதை போய் பாருங்களேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எச்சி இலையில் விழுந்து புரளவில்லையா? ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியினர் சாப்பிட்ட எச்சி இலையில் மேல் ஆடை இல்லாமல் விழுந்து புரண்டதாக நமக்கு ஒரு காணொளி வரவில்லை? அதுதான் இல்லையா பக்கத்து மாநிலத்துல? இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் எப்படி நிகழ்ந்தது? யாரால் நிகழ்ந்தது? எத்தனை ஆண்டுகள் அவர் உழைத்திருப்பார்? அவருடைய சிந்தனைகளை கொண்டு போய் எத்தனை ஆண்டுகள் சேர்த்திருப்பார்கள்? அந்த சிந்தனைகளை முறையாக தொகுத்து எது தேவை என்பதை தருகிற பணியைத்தான் நாணயமுத்து செய்தார். பெரியார் சிந்தனைகளை பொறுத்த அவருடைய பணிகளை நாம் 3-4 பிடிக்கலாம். அதுல மிக முக்கியமாக வீதாச்சார இடஒதுக்கீடு, அது தனியாக நாம் பேச வேண்டும். அதற்காக அவர் பிரதமர்களை சந்தித்ததெல்லாம். பெரியார் ஈவேரா சிந்தனைகளை பொறுத்தளவில்
ஆணைமுத்துவை பேசும்போது பெரியாருடைய சிந்தனை அதை பதிப்பித்ததால் என்ன நன்மை? நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, இப்ப பெரியார் சிந்தனைகளை பதிப்பிச்சு அதை நாங்க என்ன பண்ண போறோம் என்று யாராவது கேட்கலாம். எவ்வளவு சாதனைகளை பெரியார் செய்திருக்கிறார். பல இன்னும் இருக்கு. நம்ம அந்த முழு எல்லையை அடைந்து விடவில்லை. பெரியார் போன்ற ஒரு நேர்மையாளர், கடவுள் உன் எதிரே வந்தால் என்ன சொல்வாய்? இருந்தா தானே வரும்னு சொல்லல, வந்தால் இருக்குன்னு சொல்லிட்டு போறேன், வந்தா உண்டுன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்றேன், வந்தா உண்டுன்னு சொல்லுவேன். இந்த வேலையை செஞ்சு முடிச்சோன்னு ஆணையத்தையே எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருங்க. ஒரு அரை பக்கத்துல பதிப்புக்குழு உறுப்பினராக இருந்து என்னென்ன வேலை செஞ்ச சொல்லடைவு, பெயர் குறிப்பாகிற அது என்னென்ன நான் வேலை செஞ்சேன்னு சொல்லி, இது ஏங்குறேன், இதை வச்சுங்க வேலை செஞ்சிருக்கீங்க, நூல்ல உங்க பேரை முதல் பதிப்பாசிரியர் நான் மட்டுமே போட்டிருக்கேன், இதை வச்சுங்க உங்களுக்கு உதவுன்னு ஒரு சான்றிதழ் மாதிரி கொடுத்தாரு. அந்த அதுக்கப்புறமே வந்த ஒரு சிந்தனையாளன்ல ஒரு பதில் சொல்ல வேண்டி வந்தது. ஒருத்தர் அந்த சிந்தனையாளனை பத்தி சில குறிப்புகளை, பெரியார் சிந்தனைகளை பத்தி எதிர்நிலையில எழுதிட்டாரு. நமக்கு ஆதரவானவர், ஒரு பேரை வேணாமே, ஒரு வள்ளலோட பேரை உடையவர்னு வேணா சொல்லலாம். ஒரு 3 பக்கம் ஆயிட்டாரு. அதுல இருக்கிற குறைகளா தேடி கண்டுபிடிச்சு ஆயிட்டா. இருக்கதான் செய்வோம், அதுல கொஞ்சம் குறைகள் இருந்து நாங்க திருத்திக்கிறோம்ட்டோம். ரொம்ப ஈஸியா சொல்றேன். என்னன்னு கேட்டா, அதுல பெரியார் சொன்ன பெயருக்கெல்லாம் குறிப்பு எழுதணும்னாரு. குறிப்பு எழுதணும்னோன்னா அவரு என்ன பண்ணுவாருன்னா, நான் தான் அந்த விடுமுறை நாட்கள்ல போய் தங்கி இருக்கிறப்ப இந்த நூலகத்துக்கு போங்க, அந்த நூலகத்துல இருக்கிற 7வது அலமாரில 3வது புக்கா இருக்கும் பாரு. எந்த நூலகம்? பாவாணர் நூலகம், மறைமலையடிகள் நூலகம், சட்டமன்ற நூலகம், இன்னும் சொல்ல போனால் பெரியார் திடல் நூலகம், சுயமரியாதை பிரச்சார நிறுவன நூலகம், USA நூலகம், எல்லா நூலகத்திலையும் இந்த புத்தகம் எந்தெந்த புத்தகம் இருக்குதோ அதுல இந்த செய்தி இருக்கும், படிச்சு எடுத்துருவாங்க பாரு. அப்படி எடுக்கிறப்ப இந்தியன் செலிபிரிட்டிஸ்ல போய் பாருங்க, இந்த பக்கத்துக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் குறிப்பு கிடைக்கும்ட்டாரு. நாங்க என்ன பண்ணோம், அதுல CR ரெட்டின்னு இருந்தது. CR ரெட்டின்னு இருந்தது. அதை எடுக்க முடியல. எங்க பார்த்தாலும் CR ரெட்டின்னு அதுல இல்லை. அந்த செலிபிரிட்டில தேடி தேடி பார்த்து 3-4 ரெட்டி இருக்கு. அப்புறம் கட்டமஞ்சு ராமலிங்கம் ரெட்டி அப்படின்னு இருந்தது. அதை எடுத்து ஆங்கிலத்தில் இருக்கிறத படிச்சு பார்த்தா பெரியார் சொன்ன செய்தியோட பொருந்தி வந்தது. அப்புறம் இவர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு அவரை எந்த தேதியில பிறந்தார் குறிப்பு தரணும்னாரு. இந்த பெரியார் சிந்தனைகளோட சிறப்பு என்னன்னு கேட்டா, அதுல எழுதப்பட்ட பல பேரோட யாரு ஆங்கிலேய கவர்னர்கள் அவர் பேர் இருந்ததுன்னா, அவர் எப்ப பிறந்தாரு, அவர் எப்ப இங்க கவர்னரா வந்தாரு, அங்க என்ன பதவியில இருந்தாரு, எல்லாம் எழுதணும் பாரு. அது யார் யாரை பற்றி எல்லாம் பெரியார் பேசி இருக்கிறாரோ அவர்களை பற்றிய குறிப்புகள். சில வேடிக்கை நிகழ்வுகள்லாம் உண்டு. ஒரு கலைக்கலைஞர் மாதிரி. ஆமா, ஜோசப் மதுரம் இது கிடைக்கல எனக்கு. திடீர்னு கடைசி நேரத்துல பார்த்தா அது கடைசியா வருது. ஜாவில வர்ற வரிசை, அந்த வரிசையில வர்றதுனால கடைசியா போச்சு. இன்னும் 3 நாளுக்குள்ள 4 நாளுக்குள்ள வேலையை முடிச்சாகணும். ஐயோ, இப்ப என்ன முடியும்னா இங்க திருச்சிக்கும் வர முடியாது. அவர் திருச்சிக்காரங்க நம்ம வேலை பார்த்து எப்படி அவர் பேரை போடாம விடுறது அப்படின்னு இங்க கன்னடின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு நம்ம தோழர். அவர் அவருக்கு இரவு 11 மணி, ஏன்னா முடிச்சு கொடுக்க போறோம் அந்த பகுதியை. இரவு 11 மணிக்கு நான் தொலைபேசியில கூப்பிடுறேன். சின்ன செய்தி தோழர், நம்ம மதுரம் ஜோசப் ஐயாவோட விவரம் எதுவுமே இல்லை, என்ன பண்றது, நம்ம திருச்சியில இருந்துட்டு விட்டுலமே ஐயோ என்ன டைம் இல்லையே, புத்தகம் ஒண்ணு இல்லையே. பொருங்க தோழர், அவருக்கு சிலை இருக்கு, நான் அதை போய் பார்த்துட்டு வர்றேன். சிலையில போய் அதுல பார்த்து பிறந்த தேதி, இறந்த தேதி, அப்புறம் அவர் என்ன மருத்துவத்துறையில எளிமையா பணியாற்ற அந்த குறைந்தபட்சம் அந்த குறிப்பாவது கொடுங்க போதும்னாரு. பிறந்த தேதியை சொல்லுங்க, எப்ப இறந்து வாழ்ந்தாருனாலும் சொல்லுங்க. எவ்வளவு பொறுப்புணர்ச்சி. அதாவது ஒரு நூலாக்கத்தை நாம் செய்யும் பொழுது அதுல முழுமையான விவரங்களை தர வேண்டும், எவ்வளவு முடியுமோ கொடுத்துடணும். அப்படி நாங்க தேடி போனப்ப கட்டமஞ்சி ராமலிங்க ரெட்டிங்கிற இந்த சீல இருந்ததுல அதை நாங்க எங்க குருபு எல்லாருமே குழுவா உட்காந்து மொழிபெயர்க்கும் போது சடாமஞ்சி ராமலிங்க ரெட்டின்னு கேட்டோம். காவுக்கு போயில சா போட்டோம். அதை எடுத்து எழுதுறாரு, இது குறை ரைட். நாங்க மகிழ்ச்சி திருத்திக்கிட்டோம். அடுத்த பதிப்புல அந்த அடுத்த 1000 நூல்கள்ல திருத்திக்கிட்டோம், மகிழ்ச்சின்னு வரவேற்றோம். அது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத குறை என்னன்னா, காந்தியடிகளை பத்தி எப்படி குறிப்பு எழுதுறது அப்படின்னு ஐயா முடிவு கேட்கிறார். நாங்க கேட்கிறோம் சில பேரை பத்தி எப்படி எழுதுறது. காந்தியடிகள் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக பணியாற்றினார். கடைசியா ஒரு வரி, பெரியாரால் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர், இவரோட பெரியார் அதிகம் முரண்பட்டு இருந்தார் அப்படின்னு. அதாவது காந்தியை பத்தியோ நேருவை பத்தியோ சொல்லும் போது
இந்திய வரலாறு, உலக வரலாறு அவர்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறதோ அப்படி அறிமுகப்படுத்துங்க. காந்தி மோசமானவர், காந்தி பாஷையில பேசாதம்பார், சில இடத்துல காந்தி மொழியில பேசாதம்பார். ஐயா அவ்வளவு தூரம் காந்தியை விமர்சித்தவர். ஏன்னா அவரு 5 கொள்கைகள்ல ஒன்றாக காந்தி ஒழிய வேண்டும் என்பதுதானே இருந்தது பெரியாரோட கொள்கை. ஆனாலும் காந்தியை பற்றி குறிப்பு எழுதும் போது அவங்கள வரலாறு அது நம்ம சிந்தனைகளை உள்ள சொல்லியாச்சு. இதை விமர்சித்தார்கள். இது ஒரு பொது புத்தியோடு இருக்கிறது அவருடைய அடிக்குறிப்புகள். பெரியார் இதுக்காக நம்ம ஒருத்தரை பத்தி அடிக்குறிப்பு எழுதும் போது பெரியாரிய பார்வையோடு எழுதக்கூடாது. அது பெரியாருடைய பார்வையோடு உள்ள சிந்தனைகள் இருக்குது. இப்படி எல்லாம் விவாதங்கள் வந்த பொழுது அந்த 3 பக்கங்களையும் அந்த என்னென்ன குறை சொன்னாங்களோ, இது வேற ஒரு காலச்சுவடு பத்திரிகையில வந்து நினைக்கிறேன், அதை அப்படியே இதுல பதிப்பிச்சான், சிந்தனையாளர்ல வெளியிட்டார். வெளியிட்டு எங்களை கூப்பிட்டு இதுக்கு பதில் எழுதுங்கன்னாரு. ஒரு பதில் எழுதணும், அதுல பதிப்புக்குழு உறுப்பினர் பதிவு பண்ணார். அதாவது வேலை செய்கிறவர்களுக்கான மரியாதை தர வேண்டும், ஒரு நேர்மை. நான் மட்டும் செய்யல, அது போன பத்திரிகையில எல்லாரும் படிக்கிற பத்திரிகையில பதிப்புக்குழுன்னே இயல்புல ஒண்ணு இல்லை, நான் அதை ஒத்துக்கணும். நாங்க 2 பேரும் கூட இருந்து வேலை செஞ்சோம், இந்த பணிகளை செஞ்சோம். நிறைய பேர் 7-8 பேர் எல்லாரும் செஞ்சாங்க. ஆனாலும் பதிப்புக்குழு உறுப்பினர் போடணும் தோழர். நான் போய் வேணுமான்னு கேட்டேன். இல்ல தோழர், நீங்க எல்லாரும் செஞ்சீங்கல்ல 2 பேரும், 2 பேரையும் போட்டு பதிப்புக்குழு உறுப்பினர் அந்த கட்டுரையை பதில் எழுதணும். நாங்க அது இந்த நாளில் போட்டோம். எதற்கு சொல்றேன்னு கேட்டா, எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு எல்லாரையும் சமமாக மதித்து, அவர் பேர்ல மட்டும் அந்த சமதர்மம், பொது உடைமை, அந்த கொள்கை எல்லாம் இல்லை, தனக்காக என்று எதையும் வைத்துக் கொண்டு 90 வயசுல 85 வயசுல 2ஆம் வகுப்புல பயணம் செய்வார் தொடர் வண்டியில. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், நாங்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு மகிழுந்து வாங்கிங்கன்னு. அப்புறம் பாத்துக்கலாம். கடைசி வரைக்கும் பெரியார் சிந்தனைகள் வெளியிட்டதுக்கு அப்புறம் அவர் உடல் நலம் குன்றி உயிருக்கு ஆபத்தாக கோவையில் சேர்க்கப்பட்டு, சரி இனிமே அவர் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னதுக்கு அப்புறம் வாங்கிட்டார். பெரியார் ஈவேரா சிந்தனைகள் வேலை நடக்கும்போது திடீர்னு பார்த்தா கேப் போயிடுவாரு. ஒரு நாள் நானும் முத்துவேல் செல்வன் எல்லாரும் கோபம் வந்து, ஐயா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சித்தார்த்தன் சொன்னாரு சிந்தனைகள் வெளிவர ஆயிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னார் அதுக்கு பதில்? நான் வெளியில போயிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்துருவேன் தோழர்னு. ஒரு இடத்துல இருந்தா செத்துருவேன், என்ன விட்டுருங்க, உங்களுக்கு நான் வந்து சார் நான் போறேன். ரயில்வே தொடர் வண்டி நிலையத்துல 2ஆம் வகுப்புல ஏறி உட்கார்ந்து இருக்காரு, இடம் இல்லைன்னா கூட இவரை பார்த்தா வயசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஐயா அப்படின்னா விழுப்புரம் போறேன் பாரு, எங்கேயா போறேன் பாரு, அவர் வீட்டுல திருமணம் போறேன், அதுக்கு நிகழ்வுக்கு போறேன். பயணிச்சுக்கிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார். மிக சீரான உணவு பழக்கம். இந்த கடையில தான் தேநீர் வாங்கணும் பாரு, சரியான நேரத்துக்கு சாப்பிடுவாரு. சரியா ஓரளவு சில நேரங்கள்ல கொஞ்சம் உறக்கத்துல மட்டும் அவரு வேலையை முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற கொள்கை உள்ளவர். நிறைய, அதாவது ஒரு கடைசியில வந்து முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட வந்து தேதி வாங்கிட்டோம் வெளியீட்டு விழாவுக்கு, அழைப்புதல் அடிச்சாச்சு, புத்தக வேலை இன்னும் முடியல, முன்னுரை மட்டும் வரல. நீங்க எல்லா வேலையும் முடிச்சுதான் நான் முன்னுரை எழுதுவேன்ட்டார். அதான் மரபு, எல்லாவற்றையும் முடித்து விட்டு முன்னுரை எழுதுவதுதான் மரபு. என்னென்ன சொல்லியிருக்கோம்னு எழுதணும்ல, அது முன்னுரை வந்து கொஞ்சம் 100 பக்கத்துக்கு மேல. இந்த முன்னுரை எழுதுவதற்காக சொல்லிட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம், நான் போயிட்டு ரொம்ப வெறுத்து போய், ஐயா புத்தகம் வராது, கலைஞர் நம்ம கையால டம்மி தான் வெளியிட போறாரு, முழுமையான தொகுப்பு வெளியிட முடியாது. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. இல்லைங்கய்யா முன்னுரை கொடுத்த அங்க அது போனதாங்க பக்கம் போட முடியும், நீங்க முன்னுரை வந்து கடைசியா எழுதலாம், ஆனா கடைசியா பதிப்பிக்க முடியாது, 1ல இருந்து பக்கம் போடணும்ல, முன்னுரை முடிஞ்சாதானே பக்கம் போட முடியும், புத்தகத்தை பாரத்தை சரி பண்ண முடியும் அப்படின்ன உடனே நான் ஒரு 5 மணிக்கு பேசணும். கிட்டத்தட்ட அவர் எல்லாத்தையும் செய்திகளை தொகுத்துட்டாரு. விடிய உட்கார்ந்து எழுதியிருக்காருங்க. காலையில போறேன், அந்த பேப்பரை எடுத்து என்கிட்ட வந்து தாம்பரம் சுப்பிரமணியன் ஒரு தோழர், என்ன சொன்னீங்க ஐயாவை அப்படின்னாரு. யான்னு கேட்டேன். இல்ல நான் வந்தேன், நல்லா தூங்குறவர் அசந்து எழுதிட்டு இருக்காரு, பிளாஸ்க் எல்லாம் வச்சிருக்காரு, பார்த்தா இரவு முழுக்க தூங்காத மாதிரி தெரியுது. எங்களுக்கு சந்தோஷம், அவரு தூங்கல, என்ன தூங்காட்டிலாம் நமக்கு வேலை முடியணும் இல்ல. நானும் வேகமா இருந்துச்சு, ஒரு 8 மணியே போல போய் பார்த்தா தூக்கி போறாரு. இந்த பாருங்க இப்ப வருமா புத்தகம் அப்படிங்கிறாரு. அந்த உழைப்பு அந்த வயசுல நீ வந்து இந்த வேலையை முடித்தாக வேண்டும் என்றால்
நம்ம வந்து அதை எதையும் பொருட்படுத்தாமல் செய்ய வேண்டும். அப்படி மிக கடினமாக உழைத்தவர், நிறைய பயணங்கள் மேற்கொண்டவர். நம்ம விகிதாச்சார இடஒதுக்கீட்டுல தான் பேசணும். அவருடைய எப்படியெல்லாம் பயணம், ஒரு இந்தி தெரியாதவர் வட இந்தியாவுக்கு போய் ஆமா பிரதமரோட, அதுவும் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பிரதமர் ஒருத்தரோட நேருக்கு நேரா உட்காந்து நான் ஒரு முட்டாளான்னு கேட்டிருக்காரு பிரதமர். அப்படின்னா என்ன முட்டாள்னு சொல்றியான்னு கேட்டிருக்காரு. பதிவு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து துணிச்சலாக சந்தித்து இந்த நம்ம மண்டல் கமிஷன் அறிக்கை நிறைவேறுவதற்கு அவரோட அது தனியாக சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. பெரியாரை சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய பிற நூல்கள் எல்லாமே, பண்பாட்டு அடிக்கற்கள், அப்புறம் மலையக தமிழரை, ஈழத்தமிழரை, நீங்களும் காணுங்கள் நீங்களும் பேசுங்கள், அது பெரியார் சிந்தனைகளே வந்து ஒரு பகுதியாக வருது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பணிகளில் மிக மார்க்சிய பெரியாருடைய அந்த பொதுவுடைமை இயக்கத்தை கட்டமைத்ததற்கு பிறகு மிக முக்கியமாக அவர் செய்த இன்னொரு பணி வந்து அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்தது. அது சாதாரணமாக தனஞ்சயகிரி எழுதிய நூல் தான் அம்பேத்கர் வரலாற்றுல ஒரு உறுதியான சரியான தகவல்களை கொண்டது. அதை தமிழில் மொழிபெயர்க்க செய்தார் மிக சரியாக. முகிலன் என்கிற ஒரு மார்க்சிய அறிஞரை கொண்டு அவர் இயக்கத்தை சேர்ந்தவர் வெளியிட்டார். இப்ப திரும்ப 2வது பதிப்பு 3வது பதிப்பு என்கிற நிலையில் இப்ப வெளியிட்டோம். வேலூர்ல சென்ற ஆண்டு வெளியிட்டோம். சென்ற ஆண்டு அதுக்கு முதலாண்டு வெளியிட்டோம். ஒரு 600 பக்கங்கள் கொண்ட அருமையான நூல் அது. அம்பேத்கரை மிகச் சரியாக திரும்ப திரும்ப அவர் ஆணையத்து சொல்வது, எதையும் சரியாக செய்ய வேண்டும், நாம் சரியாக கொண்டு சேர்க்க வேண்டும், மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அந்த வகையில் வந்து அம்பேத்கர் அந்த ஒடுக்கப்பட்டவர் பேரவை அமைத்ததற்கு துணை நின்றது. இந்த மார்க்சிய பெரியாரியம் என்கிற பெரியாரிய பொது உடைமை கட்சி என்கிற சொல்லாட்சி ஒரு அழகானது. இங்க இருக்கிற தோழர்களுக்கு சில பேருக்கு தெரியும், ஒரு காலத்திலே பெரியார் வந்து பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரானவர். ஏத்துக்கல, ஆரம்பத்துல இருந்தாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து இதான் எப்பயுமே பெரியாரினுடைய யதார்த்தமான நிலை என்னன்னு கேட்டா, அவர் நடைமுறையில் நடக்கக்கூடியதற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர். அதனால அந்த கம்யூனிஸ்ட் இயக்க கொள்கைகளிலிருந்து கொஞ்சம் அவர் விலகி நிற்கிறதே தான் இப்ப நமக்கு நல்லது. நமக்கு அது முக்கியம் கிடையாது. இப்ப இங்க பொது உடைமையெல்லாம் மலர்றது சாத்தியம் இல்லைன்னு தோணுது. ஆனா நம்ம இதை விட்டுற முடியாது. இந்த மக்களை வந்து இந்த கும்பல்கிட்ட நம்ம காப்பாற்றணும், அந்த வேலையில செய்யணும்னா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு கருதினப்ப எதிரி ஆயிட்டாரு. ஆனால் பின்னால் புரிஞ்சுக்கிட்டாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடிதான் பொதுவுடைமைவாதிகள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டாங்க. பெரியார் இயக்க மேடைகள்ல பேசினாங்க. நாங்க தஞ்சாவூர்ல நம்முடைய தமிழ் பல்கலைக்கழக தோழர் காமராஜ் ஒரு கருத்தரங்கம், அருமையான கருத்தரங்கம். எனக்கு அது அந்த கருத்தரங்க தலைப்பே பிடிச்சிருந்தது. நான் அதுக்கு அமர்வு தலைவராக இருந்தேன். நீலம், சிவப்பு, கருப்பு, எது மூன்றும் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. நீலம், சிவப்பு, கருப்பு. நீலம் என்பது ஒடுக்கப்பட்டோர் இயக்கங்களுக்கான அடையாளம், சிவப்பு என்பது பொது உடைமை இயக்கத்துக்கான அடையாளம், கருப்பு என்பது திராவிட இயக்கத்துக்கான அடையாளம், சனாதன எதிர்ப்புக்கான அடையாளம். நம்ம என்ன திராவிட இயக்கம்னு சொல்ல வேண்டும். அதுதான் நீ திராவிடம் பேசாதங்க, பரவாயில்ல, சனாதன எதிர்ப்புக்கான அடையாளம். திராவிடம் பேசுவது கூட பாவம். புரியாதவர்கள் நமக்கு என்னன்னு கேட்டா, இந்த சொல்லாட்சி எப்படி வந்தது, அது எல்லாருமே புரியணும். சொல்ல போனால் எல்லாருமே புரியாதவர்கள், சிலர் புரியாதவர்கள், சிலர் புரியாது போல பேசி மயக்குகிறவர்கள், மக்களை நடிக்கிறவர். அப்படி வந்து அதை வந்து அவர் அன்னைக்கே இதை சொல்ல போனால் 2 இயக்கங்களினுடைய பெயரை இணைத்து 2 பெரிய இயக்கங்கள், மார்க்சியம்ங்கிறது உலகளாவிய ஒரு பெரிய இயக்கம், அதையும் பெரியாரியம் என்கிற மிகப்பெரிய இயக்கத்தையும் 2ஐயும் சேர்த்து இந்த நாம் சமதர்மமும் அடைய வேண்டும், நம்முடைய சமதர்ம பொருளாதாரம் வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுவும் முக்கியம். மூட நம்பிக்கை ஒழிந்த, ஜாதி பேதமற்ற, ஜாதி உயர்வு தாழ்வற்ற, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமுதாயமும் அமைய வேண்டும் என்றால் இப்படித்தான் கட்சி பெயர் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கிறார். பாருங்க, மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி என்று முடிவு செய்து அதை நெடுங்காலம் நடத்தி அதிலிருந்து சிந்தனையாளன் என்ற ஒரு
மாத இதழை வெளிக்கொணர்ந்து இன்னைக்கு அது வந்துட்டு இருக்கு. வந்துச்சு. அதுல அவ்வளவு செய்திகள் எழுதியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த சிந்தனையாளன்ல அவர் எழுதியது போல இந்திய பிரதமர்களை, இந்திய குடியரசுத் தலைவர்களை, நீதிமன்றங்களை யாரும் விமர்சிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் ஒரு மோசடி அப்படின்னு நூல் இருக்கு. அதை பத்தி அவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு. அரசியலமைப்பு சட்டம் ஒரு மோசடி. எப்படியெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களை, இந்திய ஒன்றிய மக்களை, யாரையோ இல்ல, வஞ்சிக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் எந்த உரிமையையும் பெற முடியாது. தனியா பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி. அவருடைய கருத்துக்களை அவ்வளவு கருத்துக்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையே தவறும்பாரு. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை இருக்குல்ல, அதுவே தவறுங்கிறாரு ஆணையத்து. அது விளக்குகிறார் எப்படி தவறு, ஏன் தவறு. அப்ப ஒரு மிகப்பெரிய அரசியல் பார்வை, இயக்க பார்வை, சமுதாய பார்வை எல்லாவற்றையும் கொண்டிருந்தவராக ஆணைமுத்து கண்டார். ஐயா ஒரு கேள்வி, இந்த ஐயாவுக்கு ஆங்கில புலமை நல்ல அதிகம். அப்படிங்களா? சரி சரி. பெரியார் ஈரான்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்களே ஆங்கிலத்துல, அது நடத்தினே மட்டும் இல்ல, நான் போவேன் எதையாவது எடுத்து கொடுத்து படிங்க பாரு. நம்ம தருமபுரம் ஆதீனம் தமிழா அங்க எங்க இப்ப கல்லூரியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சார்னு சொன்னாலே அவ்வளவுதான், 3 நாளைக்கு பேராசிரியர்கள் பேச மாட்டாங்க. அந்த கழுத சார்னு சொல்லிட்டாமாங்க, அது என்னமோ பாவச்செயல் மாதிரி. அப்ப அவ்வளவு அந்த தமிழ் பற்று இருந்து, தனித்தமிழ் மோகம் இருந்ததுனால, தனித்தமிழ் பற்று இருந்ததுனால அது இருந்தாங்க. நான் அப்படி படிச்சு விட்டு இங்க போய் திடீர்னு புத்தகம் எங்க படிக்கிறது, ஆங்கிலம் படிங்க அப்படிம்பாரு. தோழர் ஆங்கிலம் படிங்க. பெரியார் சொன்னாராம், பெரியாருக்கு மட்டும் ஆங்கிலம் தெரிந்திருந்தால் உலக அளவில் இன்னொரு மார்க்ஸாக அவர் தெரிந்திருப்பார். கிடைக்கல. நீங்க இவர் பேசினது இன்னொருத்தர் மொழிபெயர்த்து அதை போய் அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. பெரியாரே போய் விவேகானந்தர் பேசினாருன்னு சொன்னாங்கல்ல, விவேகானந்தர் பேசினதே அமெரிக்காவில் அவ்வளவு வரவேற்றார்கள் என்றால், பெரியார் போய் பேசியிருந்தால் கடவுளை பற்றி, மதத்தை பற்றி, பொது உடைமையை பற்றி, பெரியார் உணர்ந்த பொது உடைமையை பற்றி எவ்வளவு ஒரு புதிய நாத்திகவாதியை இந்த உலகம் உணர்ந்து கொண்டிருக்கும், அறிந்திருக்கும். பெரியாருக்கு அந்த ஆங்கிலம், மலேசியாவிலையும் பர்மாவிலையும் தமிழ்ல பேசியிருக்கிறாரு பெரியார். தமிழ்ல போய் பேசிருக்காரு, வெளிநாட்டுகள்ல போயிருக்காரு. இல்ல நான் ஆங்கிலம் சொல்றேன். ஆனா ஆணைமுத்து ஐயாவுக்கு அந்த ஆங்கில புலமை இருந்ததுதான். அவர் பெரியார் சிந்தனைகளை தொகுப்பதற்கும், அவர் முதல்ல பிரதமர்கள், மற்ற குடியரசுத் தலைவர்களை எல்லாம் சந்திப்பதற்கும், மண்டல் கமிஷன் பரிந்துரையினுடைய அந்த இறுதி கட்டத்தை அது அடைவதற்கு உதவியதற்கும் பெருந்துணையாக இருக்கு. ஏன்னா அவங்க போய் எல்லாரையும் பார்க்கும்போது ஆங்கிலத்துல பேசணும், எல்லாத்தையும். உண்மையில இது ஒரு அருமையான செய்தி. ஏன்னா இது எனக்கு நீண்ட நாள் அந்த செய்தி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பெரியாருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆணைமுத்துக்கு தெரிந்திருக்குமாங்கிற ஒரு ஐயம் இருந்தது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த பகுதியையும் இந்த பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்லுவார். ஆங்கிலத்துல சொல்லி தமிழ்ல. சிறப்புங்க. அவ்வளவு ஆற்றல் அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கும் நம்ம இந்த பதிவின் மூலமாக இன்னொன்றை சொல்வது, திராவிட இயக்கங்களும் பேரறிஞர் அண்ணாவும் மற்றவர்களும் நம்ம சரியாக கொண்டு சேர்த்தார்கள் என்பது என்ன தெரியுமா அடையாளம்? இன்றைக்கு தமிழ்நாட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆங்கில அறிவு. ஒரு சமயம் சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவர் ஆகலாம், பெரிய ஆள் ஆகலாம்னு சமஸ்கிருதத்தை படித்திருந்தால், அல்லது இந்தியை ஏற்றுக்கொண்டு 22 இந்திய எதிர்ப்பு தொடங்குகிறார்ல பெரியார், இந்தியை ஏற்றுக்கொண்டிருந்து நாம் இந்தியை படித்து விட்டு ஆங்கிலத்தை கைகழுவி இருந்தால் இன்றைக்கு அடைந்திருக்கிற இந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்க முடியாது. நாம் ஆங்கிலத்தை பெரிய அளவிற்கு தமிழர்கள் கற்றார்கள். எனக்கு தெரிஞ்ச சமீபத்துல ஒருவர் பேசியிருந்தார், ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் ஆங்கிலத்தை மிகச்சரியாக, இங்கிலாந்துக்காரர்களுக்கு பிறகு உலகத்திலேயே மிக சரியாக உச்சரிக்கிறவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு செய்தியை ஐயா சுகிசுவம் அவர்கள் பதிவு செய்திருந்தார். நான் அதை பார்த்தேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம ஆங்கில, அதனாலதான் அவரால் பேச முடியுது ஆங்கிலம். ஆங்கில இலக்கியங்கள் சென்னை பல்கலைக்கழகங்கள் தொடக்க காலங்களில் இருக்கு படிக்கிறது, லிட்ரேச்சர் ஸ்டடிங்கிறது.
அப்போ வந்துங்க பியூசி படிக்கும் போதே அது வேற தலைப்பு உள்ள போயிடுவோம். அப்போ பியூசி படித்தவர்கள் நல்ல ஆங்கிலம் பேசுவார்கள். நான் இதை சொல்றதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்துட்டு வைக்கப்படுறேன். எம்ஏ இங்கிலீஷ் படித்தவர்கள் எல்லாரும் நான் நல்லா ஆங்கிலம் பேசுவேன்னு சொல்லுங்க. யதார்த்தமான நிலை அது. முழுமையாக என்ன கேட்டா, இது தேர்வு முறை கல்விக்குள்ள நம்ம வந்துட்ட பரீட்சை படிக்கணும், பரீட்சை எழுதணும், அதுல மதிப்பெண் எடுக்கணும், மனப்பாடம் பண்ணணுங்கிற கல்வி முறைக்கு நம்ம போயிட்டோம். அதனால இன்றைக்கு அது எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் தமிழ் படித்தவர்களே பேச சொல்லுங்க ஒரு மணி நேரம். இப்ப நமக்கு நடைமுறை கல்வியிலிருந்து நம்ம ஒதுங்கிட்டோம். இப்போ ஆங்கிலம் என்பது நமக்கு மிக முக்கியமானது என்பதுல அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப இருமொழி கொள்கைன்னு நிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அது ஒரு முன்னேற்றத்திற்கான நம்ம கருத்துக்கள் நம்ம வெளியில போய் சேர்வதற்கும் நாம் பெறுவதற்கும் கருத்துக்களை பெறுவதற்கும் துணையாக இருப்பது ஆங்கிலம் தானே. அதுல ஒரு தெளிவு. இந்த 36 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியர் பணியில இருந்திருக்கிறீங்க. இளமை காலத்திலே கல்லூரி பணிக்கும் போயிருக்கிறீங்க. இந்த சூழல்ல எந்த உணர்வு ஐயா ஆணைமுத்துக்கிட்ட போய் நம்ம பணியாற்றணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு உங்களுடைய குடும்ப பின்னணி உங்களுக்கு எது அது உந்து சக்தியா இருந்தது? அது திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா அந்த அந்த அதாவது 80கள்ல நான் பள்ளி படிப்பு படிச்சேன். அப்பயே எங்க பக்கம்லாம் திமுகவுல இருப்பாங்க, அண்ணா மேல உயிரா இருப்பாங்க. பெரியார் இறந்ததுக்கு எங்க அப்பா அழுதாரு. ஆனா என்ன எங்க அம்மாவெல்லாம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் மன்னாடி திருவிழா கூப்பிட்டு அவர் ஓரமா நின்றுப்பாரு. நாங்க சாமி கும்பிட மாட்டோம், மனைவி மக்கள் கும்பிட்டா பரவாயில்ல. தெரியல சில பேருக்கு, அதாவது நீ உன் மனைவி சாமி கும்பிடுது, நீ என்ன பெரிய பகுத்தறிவாதி. நான் அதுதான் பகுத்தறிவு. நான் என் கொள்கைப்படி வாழணும். நான் பெண் விடுதலை பேசுறேன்னு வச்சுங்க. ஒரு ஆண் பேசுகிறார், பெண்களுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறாரு. அவர் மனைவி நான் சாமி கும்பிடுங்குது. இப்ப அவர் அந்த உரிமை கொடுக்கறதா இல்லையா? அது அவங்க சொந்த உரிமைங்க. நான் கும்பிடுறேன்னா இல்லையா? எங்க அப்பா அதுல தெளிவா இருந்தாரு. எங்க அப்பா கேட்டாங்க, என்ன கோயிலுக்கு அழைச்சிருந்தீங்கன்னாரு. அவ விரும்புறா, உள்ளையும் விரும்புது. பகுத்தறிவு கொள்கை எனக்கு, என் கொள்கை எல்லாரும் திணிச்சு துன்பப்படுத்த முடியாது, ஆசைப்படுறாங்க பார்த்துட்டு போகட்டும் என்று எங்களை அழைச்சிட்டு போவாரு. நான் தருமபுரி ஆதீனத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, தினம் ஒரு நாள் 1 மணி நேரம், இல்ல வாரத்துல 1 மணி நேரம் கோயிலுக்கெல்லாம் போய் வழிபடணும். தினம் 10 நிமிடம் அரங்க, எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் படிக்கிற மாணவர்கள் பாட்டெல்லாம் சொல்லிட்டு தான், அபிராமி எல்லாம் சொல்லிட்டு தான் வகுப்புல போய் தினம் உட்காரணும். திருநீர் இட்டுக்கணும். இட்டுக்கலன்னா அதை திருநீர் இட்டுக்கணும் இல்ல, அவரவர்கள் சமய சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள்லாம் குல்லா போட்டுக்கலாம். அது அவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க அதிகம். அந்த பையன் சில்வ போட்டுக்கானு பார்க்க மாட்டாங்க கிறிஸ்தவ பையன். நாங்க திருநீர் இட்டுக்கலன்னா முதல்வர் பிடிச்சிட்டு போய் அவர் வச்சிருப்பாரு அறையிலே. ஈசா குருசாமி தேசிகர்னு ஒரு பை வச்சிருப்பாரு. அதை எடுத்து ஃபுல்லா அடிச்சு விட்டுருவாரு. அடிச்சு விட்டு அப்படியே அவரை தந்து உட்கார வச்சிருவாரு. நம்ம பூசினா இப்படி வச்சுக்கலாம். இதுக்காகவே அவரை திண்ணூறு இல்லைன்னா அவரை கண்டா ஓடிடுவோம். பிடிச்சிட்டு போய் திண்ணூறு பிடிச்சி விட்டுருவாரு. அப்படி ஒரு நான் அதுக்கப்புறம் அந்த பக்தி இதுலயே சேக்கிழாரை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன், வளர்ந்தேன். புத்தனாம்படி வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்தேன். 2002 வரைக்கும் நான் என்ன சொல்ல போனால் அவரை ஐயாவை சந்திச்சு சில ஆண்டுகள் வரைக்கும் கூட நான் என்னுடைய இறை நம்பிக்கையிலேருந்து நான் வெளியில வரல. சமுதாய சிந்தனை அப்படிதான் பெரியாரை பார்த்துட்டு இருந்தேன். 2002 நான் வட இந்திய சுற்றுலா போனேன். இந்தியா முழுக்க போய் பார்த்தேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில எல்லா ஆலயங்களுக்கும் போய் வழிபாடு செய்தேன். எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற அதை ஒத்துக்கணும். காசி விஸ்வநாதரை போய் கும்பிட்டோம். இந்த செய்தியில என்ன அதுல ஒரு முக்கியமான செய்தின்னு கேட்டா, காசி விஸ்வநாதரை நீங்களே தொட்டு கும்பிட்டு பால் ஊற்றி மாலை அணிவிச்சு கும்பிடலாம். காசி விஸ்வநாதர் சிங்க தரையில தான் இருக்கும், ஒரு சின்ன இது மாதிரி. நீங்க பால் வாங்கிட்டு போய் ஊத்திட்டு, அங்க இதெல்லாம் இடைத்தரகர்கள் கிடையாது, நேரடி வழிபாடு. சரியா? அதை ஊத்தி பூவை போட்டு தொட்டு கும்பிடலாம் சிங்களுக்கு. அது தீட்டுப்படாது. எந்த ஜாதிக்காரன் தொட்டாலும் காசி சிவலிங்கம் தீட்டுப்படாது. இங்க படிய கால வச்சாலே அது தீட்டா போயிடும். கற்ப கிரகத்துல என்கிற நிலை இருந்தது. சரியா? இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. அப்படி பார்த்து நான் மகிழ்ந்து ஒவ்வொரு கோயிலா சேர்ந்து எல்லா புத்த சமய கோயில்கள், கயா, புத்த கயா, மகாவீரர் ஆலயங்கள், எல்லா இடத்துக்கும் போய் ஒரே ஒரு இடத்துக்கு போய் நின்னப்ப எனக்கு அப்புறம் தான் பெரியாரை தேடினேன். ஆணிமுத்தையாவை போய் பார்த்துட்டு இனிமே நம்ம பெரியார் சிந்தனைகள் படிக்கணும். எங்கன்னு கேட்டா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம். அயோத்தி போய் சேர்றோம்.
அயோத்தியில இறங்குறப்ப என்ன சொல்லிட்டு நான் இறங்குறேன்னு கேட்டா, இந்த அயோத்தி நதியில் கம்பன் காணாமலே பாடிய தரை நதி, அதுல அடி வைக்கிற பெருமை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு தான் போறோம். கிட்டத்தட்ட அங்க அப்போ ஒரு 10 கோயில்கள் ராமர் தொடர்பான, துளசிதாசர் மந்திர், அந்த கோயில் இந்த கோயில்னு இருக்கு அயோத்தியில. அத்தனை கோயில்களும் இருக்கு. பாபர் மசூதி இருந்த இடம், அந்த அங்க இருக்கிற ராமர் கோயில்கள் அமைந்திருக்கிற, ராமர் சார்ந்த கோயில்கள் அமைந்திருக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட கிடையாது. நம்ம இங்க இருக்கும்போது நான் என்ன கற்பனையில போறேன், ஒரே ஒரு ராமர் கோயில் இருந்திருக்கு போல இருக்கு ராமருக்குன்னு, அதை இடிச்சு விட்டு மசூதி கட்டிட்டாங்க போல இருக்குங்கிற கற்பனை எல்லாரும் மனசுக்குள்ளேயும் திணிச்சாங்கல்ல. இல்ல இல்ல, நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்தை, அதாவது அந்த வெற்றிடமாக பார்க்கிற பொழுது, இந்த இடத்துல பாபர் மசூதி இருந்தது, சுத்தி இவ்வளவு கோயில்கள் இருக்கு, ராமர் சார்ந்த கோயில்கள். ஆனா இந்த ஒரு இடம் வெறுமையா இருக்கு. இந்த ஒரு இடத்துல வச்சு அவன் கும்பிட்டா என்ன செய்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் திரும்பி வந்தேன். அடுத்த ஆண்டு நான் அதே போல வாரணாசியில வேற கருத்தரங்கத்துக்காக போன பொழுது காசி விஸ்வநாதரை வழிபடவில்லை, நாத்தியனாக மாறி. அதுதான் அயோத்தி நிகழ்வுதான். அது மட்டும் இல்ல, 2002 நான் வந்து ஒரு புத்தகம் எழுதுறேன். அந்த புத்தகத்துக்கான தலைப்பு வந்து கருப்பு சூரியனும் சிவப்பு நிலாக்களும். அந்த தலைப்பு கவிதை பாபர் மசூதி இடிப்பு பற்றியது. பாபர் மசூதி இடிப்பு பற்றிய கவிதை எனக்கு அந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தினது. இன்றைக்கு தீர்ப்புகள் வந்திருக்கலாம், நிகழ்வுகள் மாறி இருக்கலாம். நம்ம அதுக்கு நமக்கு வேற, அது வேறு. அது கூட அந்த தீர்ப்பெல்லாம் எழுதியவர்கள் உண்மையிலேயே அது நியாயமான தீர்ப்பு என்று எழுதியிருப்பார்களா? இல்லை இல்ல இல்ல, சில நேரங்கள்ல இதுதான் இப்ப நியாயமானது என்பது வேற, இன்றைக்கு இதுதான் சரியானதுங்கிறது வேற. சில நேரத்துல அது நியாயம் இல்லைன்னா கூட சரி, இன்னும் ஒரு பெருங்கலவரங்கள் நிகழ வேண்டாமே என்று கருதி இருக்கலாம். ஏன்னா நம்ம அது உள்ள ரொம்ப ஆழமாக போக வேண்டாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் அந்த பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய, அதாவது கடவுளை வழிபடுகிறவர்கள் மத வேறுபாடு இல்லாமல் கடவுளை இது என் கடவுள் என்று இல்லாமல் எல்லா கடவுளையும் வழிபட வேண்டும், எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிகழ்வு தான் நான் அந்த கவிதை எப்படிதான் முடிச்சிருந்தேன், எப்படி ஆரம்பிச்சிருந்தேன்னு கேட்டா, காவிகள் ஓரிடம் சேர்ந்ததால் கருப்பாய் ஆனது சூரியன், காலம் பார்த்து காத்து கிடந்ததால் சிவந்து விட்டன சின்ன நிலாக்களும் அப்படின்ட்டு எழுதிட்டே வந்து கடைசியா எழுதினேன். இங்கு குண்டு வைக்க காரணங்கள் தேவை, குண்டு வைக்க காரணங்கள் தேவை, கட்சி வளர்க்க கலவரங்கள் தேவை. குண்டு வைக்க காரணங்கள் தேவை, கட்சி வளர்க்க கலவரங்கள் தேவை. இரண்டும் நடப்பதற்கு இறை நம்பிக்கையே எல்லோருக்கும் தேவை. இந்த இறை நம்பிக்கை தான் நான் இவர்களிடம் இருக்கிற இறை நம்பிக்கையை வைத்துத்தான் இவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் இவர்கள் செய்ய இந்த இறை நம்பிக்கையை வைத்து, நீ இந்து பார் உன்னை குறை சொல்லிட்டார், நீ முஸ்லீம் பார் உன்னை குறை சொல்லிட்டார், நீ கிறிஸ்து பார் உன்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அந்த இறை நம்பிக்கை தான் மக்களுடைய இறை நம்பிக்கை என்பது அது அவர்களுடைய ஒரு மன அமைதி சார்ந்தது என்று கருதாமல், அந்த இறை நம்பிக்கையை தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ள மூலதனமாக்கி கொண்ட காரணத்தால் அந்த இறை நம்பிக்கையிலிருந்து மக்கள் விலகுவதுதான் நல்லது, அதுதான் மனித குலத்துக்கு நல்லது என்பதுதான் பகுத்தறிவாகும். இவங்க இல்லைன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க. இந்த இறை நம்பிக்கையை பயன்படுத்தி இப்ப வெள்ளை சட்டை போட்டிருக்கவனையெல்லாம் நீ அடி அப்படின்னு சொன்னா, இப்ப நான் என்ன சொல்லுவேன், வெள்ளை சட்டை போட்டு தப்பா இல்லையே தம்பிலா கொஞ்ச நாளைக்கு வெள்ளை சட்டை போடாதுன்னு சொல்லுவோம்ல, வெள்ளை சட்டை போட்டவன்லாம் அடிக்கிறான். அப்ப அது பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை, இவன் வந்து இறை நம்பிக்கையை வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆதிக்கத்திற்கு பச்சையா பேசுவோம் என்னப்ப, உயர் ஜாதியினர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, ஜாதிய வேறுபாடுகளை நிலைநிறுத்துவதற்கு, ஜனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிற போது வேற வழியே இல்லாமல் தான் பகுத்தறிவு பேசுகிறோம், கடவுள் இல்லை என்கிறோம். எந்த கடவுள்களின் பேரால் சனாதனத்தை திணிக்கிறீர்களோ அந்த கடவுள்களை எதிர்க்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மா கோயிலுக்கு போனா காசு கொடுத்துதாங்க அவன், எனக்கு எங்க அம்மா சாமி, அது அந்த சாமியை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் கொடுக்குறேன் எங்க அம்மா சாமி காசு தரேன். அப்ப இந்த உணர்வுகள் தான் நம்ம வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலேயும் நிகழ்கிறது.
ஆனா அது தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி சொற்பொழிவுல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, அவர் உணர்ந்துதான் சொன்னார். நம்மளால் கடவுள் அதாவது மறுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியுமா இல்லையோ, கடவுளை ஒழிச்சு கட்டுவோம்னு சொன்னோம்ல, அது முடியுமோ இல்லையோ அதை பத்தி நம்ம விட்டுருவோம். ஆனால் அன்றைய நிலையில் அவர் பேசியதை அப்படியே சொல்லணும்னா, நாம் தனித்தமிழ்நாடு பெற்றே ஆக வேண்டும். இன்றைக்குன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து மாறி வந்துட்டதுனால பெரியாருடைய கொள்கையாளர்கள் தனித்தமிழ்நாடு இனிமே பேச வேணாம்ட்டு என்ன பேசுறாங்க, தன்னாட்சியோடு கூடிய கூட்டாட்சி முறை, இந்தியத்தை தேசமாக இல்லாமல் ஒன்றியமாக மாத்து, எங்களுக்கு தன்னாட்சி கொடு, சுயாட்சி கொடு என்ற நிலை. அது பெரியாரோட அந்த தனித்தமிழ்நாட்டிலிருந்து மாறி வந்த நிலை. நாம இன்னைக்கு போய் அதை கேட்கல. ஆனா அன்னைக்கு அவர் கடைசியா சொன்னாரு, அதுதான் தீர்வு என்று கடைசியாக அவர் சொன்னார். இன்றைக்கு வளர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கு. என்னை பொறுத்தளவுல அதை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டு, எல்லாவற்றிலையுமே நாம் வளர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம். உடனடியாக எல்லாம் நிறைவேறிவிடும் என்பதல்ல, வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வடநாடுகள்ல கூட பெரியாரின் தேவை அதிகரித்துக் கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். மகாராஷ்டிராவில், குஜராத்ல, மத்திய பிரதேசத்துல கூட சமூக நீதிக்கான விஷயங்கள். நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்திய கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு மராட்டியக்காரன் சொல்றான். அவன் அதை எங்க இருந்து கத்துக்கிட்டான்? இந்தி ஒண்ணு இல்லாமல் இந்தி வந்தால் எங்கள் மொழி அழிந்துவிடும், நீ இங்க கட்டாயம்னு சொல்லாதேங்கிறான். கொண்டு வந்த சட்டமன்ற தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். நான் உங்களை என்ன கேட்கிறேன், இந்தி நாங்க படிக்க மாட்டோம், அது எங்க மொழியை அழிச்சுடுங்கிறது அவன் எங்க இருந்து கத்துக்கிட்டான் சொல்லுங்க? தமிழ்நாட்டு நாங்க தானங்க முதல்ல சொன்னோம். கன்னடக்காரன் சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல, சொல்லும் நீ இதுதான் வளர்ச்சி, நீங்க வளர்ச்சி எப்படிதான் பார்க்கணும், மெல்லதான் வளருங்க. நீங்க அங்க இருக்கிற மக்கள், அவர்களுடைய உணர்வுகள், அவருடைய வாழ்க்கை முறை போய் பார்த்துதாங்க தெரியும். நம்ம தனியா பேசணும். அதாவது என்னுடைய வட இந்திய சுற்றுலாவில் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, இந்தியா எப்படி இருக்கிறதுங்கிறதுன்னா ஒரு மிகப்பெரிய, ஆமா அது பெரிய உண்மை. வடநாடு போனாதான் நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்வா. தனியா ரொம்ப நீங்க நம்ப முடியாதவெல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் மக்கள் இருப்பாங்களா, இப்படி எல்லாம் வீடு இருக்குமா, இப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை நிலையா என்ற அவருடைய எல்லாத்துலயும் கட்டடம், உணவு, உடை, அவருடைய வாழ்க்கை முறை, ஊதியம். வாரணாசியில இறங்கி, காசின்னு சொல்றோம்ல புனித தலம், அங்க இறங்கி முதல்ல ஒரு கருத்தரங்கத்துக்காக போயிருந்தோம். நான் இறங்கி கேதார்கட், நாங்க போக வேண்டிய இடம் வாரணாசி தொடர்வண்டி நிலையத்துல இருந்து கேதார்கட் இறங்கி, கேதார்கட் என்ன 5 ரூபாயா, 2002 தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. சைக்கிள் ரிக்ஷால எனக்கு அவங்க வரும்போது சொன்னாங்க, ஆட்டோவில் வந்தா 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்பாங்க, சைக்கிள் ரிக்ஷால வந்தா நீங்க 5 ரூபா கொடுத்தா போதும். நான் காசுக்காக இல்லை, நம்ம சைக்கிள் ரிக்ஷால போனா மெதுவா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம், நம்ம தானே போனோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எங்களை அழைச்சிட்டு போனார் இந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனர். 1 மணி நேரம் அழைச்சிட்டு போயிட்டு இறங்கின உடனே அவருக்கு பயம், 4 ரூபா கொடுப்போமோன்னு. 5 ரூபாய்ங்கிறாரு. நான் 10 ரூபா கொடுத்தோம். நானும் என் நண்பர் 2 பேரும் போனோம். நாங்க 2 பேரும் திரும்பி பார்த்து, நம்ம 2 பேரும் வந்திருக்கோம், 10 ரூபா கொடுத்துருவோம். அதாவது சாமியை கும்பிட்ட மாதிரி கும்பிடுறாங்க. 10 ரூபா வாங்கிட்டு 5 ரூபா சேர்த்து கொடுத்த உடனே அவன் சாமியா தான் பாக்குறான். ஏன்னா அவனுடைய நிலை அதான். அங்க டெல்லி தலைநகர்ல இன்னைக்கு நல்ல நினைவுல வச்சுங்க, நம்ம தமிழ்நாட்டு வளர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, டெல்லி தலைநகர்ல டை கட்டிக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, கணினி மையங்களுக்கு செல்லக்கூடிய மென்பொருள் பொறியாளர்கள், மென்பொருள் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கான். சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டு இருக்காங்க உட்காந்து. பெரிய அளவுல எல்லாம் ஒண்ணும் வளர்ந்து இல்ல. இங்க சைக்கிள் ரிக்ஷாவே கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம். அதுதான் நீங்க திராவிட இயக்க வளர்ச்சின்னு எடுத்துக்கணும். எப்பயுமே ஒரு பரிணாம வளர்ச்சியோட அடையாளம். இங்க சைக்கிள் ரிக்ஷாவில் யாரும் பயணம் செய்யறது இல்லை. திருச்சியிலயோ சென்னையிலயோ யாரும். ஏன் தெரியுங்களா? இந்தியாவிலேயே முதல்ல நாம தான் கை ரிக்ஷாவை ஒழிச்சோம். கை ரிக்ஷாவை ஒழிச்சு 20 ஆண்டுகள் கழிச்சு கூட கை ரிக்ஷாவை உட்கார வச்சு உத்தரப்பிரதேசத்துல எடுத்து கிடந்தோம். நம்ம கை ரிக்ஷாவை ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தோம். மேற்கு வங்காளத்திலயும் இருந்துச்சு. இப்ப நீங்க இந்த கை ரிக்ஷா போன உடனே சைக்கிள் ரிக்ஷா ஒரு குறிப்பிட்ட காலம் தானே இருக்கும். அதனால அது இல்லாம போச்சு. நம்ம அது எவ்வளவு முன்கூட்டி அட்வான்ஸான ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு வந்திருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம் மக்களுக்காக. இது ஒரு பெரிய சிந்தனை இல்லையா? மனுஷன் இழுக்கலாமா?
அப்படின்னு சிந்திச்சதுனால தாங்க இன்னைக்கு மனுஷன் தூக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்து நம்ம நின்று இருக்கோம். ஒரு மடத்தோட நான் படித்த இடமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனா இப்ப இருக்கிற அவரு அதே மீறி தூக்கிட்டு போனாங்க வந்து அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போறோம்ல. ஆனா அவரு கொஞ்சம் இப்ப இருக்கிற மடாதிபதி குருமாசனிதானு சொல்லுவாங்க. அவரு கொஞ்சம் சமூக சிந்தனை உள்ளவரா இருக்காரு. நிறைய நான் இப்ப போய் பார்த்தேன் அங்க தருமபுரத்துக்கு போனப்ப. அங்க கல்லூரிக்கு அருகிலேயே 10 ரூபாய்க்கு மதிய உணவு தந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் சார் கல்லூரி வாசல் நிறைய பணியாளர்கள் வந்து அதுதாங்க மடங்கள் செய்ய வேண்டிய வேலை. நாங்களாம் அங்க சாப்பிட்டு தானே படிச்சோம். மடங்கள் செய்ய வேண்டிய வேலையே அதுதான். சில இடங்கள்ல செய்யறாங்க, சில இடங்கள்ல எது துறவிகளுக்கு செய்யக்கூடாதோ அதை செய்யறாங்க. நம்ம இப்ப ரெண்டுமே நடக்குது. அதனால ஆணைமுத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவில் ஆணைமுத்து ஐயான்னு தான் சொல்லுவோம். தோழர் ஆணைமுத்து ஐயா அவருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் இந்த நிகழ்வுல அவரை பற்றியும் அவர் எப்பவுமே அவரை பற்றியே யாரையுமே அவரை பற்றியே பேசக்கூடாது, அவர் விரும்புகிற சிந்தனைகளையும் பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் அவரை பற்றியும் அவர் விரும்புகிற சிந்தனைகளையும் நாம் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஐயம் இருந்தா கேட்கலாம். இல்ல 1965, 66, 67 வந்து ஐயா ஆணைமுத்து திருச்சியில வந்து இன்னைக்கு நம்ம சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட் இருக்கிற இடம். ஏன்னா அப்ப நான் வந்து 1வது 2வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிந்தனையாளர் பேரவை அப்படின்னுங்கிற கழகம்னு நினைக்கிறேன், சிந்தனையாளர் கழகம்னு ஒண்ணு வச்சுட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையில வந்து 5 மணிக்கு அந்த கூட்டம் நடக்கும். நான் வரநேரியில எங்க மாமா வீட்டுல நான் வளர்ந்தேன். வேலு அவர் திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து மறைந்தாரு. அவர் வந்து அடிக்கடி போவார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு புதன்கிழமையில ஒரு அஞ்சல் அட்டையில அந்த யார் பேசுறாங்க. ஒரு முறை என்ன அழைச்சிட்டு போயிருந்தாரு. அழைச்சிட்டு போனோம், நிறைய பேசினாங்க. 2வது படிக்கிற போது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அந்த கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு ரொம்ப அடிக்கடி அழைச்சிட்டு போக மாட்டாரு. எப்பயாவது ஒரு முறை அழைச்சிட்டு போயிட்டு வந்தாருன்னா திரும்பி வரும்போது சைக்கிள்ல வந்து பாலக்கரையில வீரையா கடையில வந்து எனக்கு புரோட்டா வாங்கி கொடுப்பாரு எங்க மாமா. அப்புறம் மறுபடியும் நாங்க அப்படியே வரநேரி போயிடுவோம். இப்ப பெரியார் நகர் போயிடுவோம் நாங்க. அப்புறம் இந்த புரோட்டாவுக்காகவே வந்து மாமா கிட்ட வந்து நானும் சிந்தனையாளர் பேரவைக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்ப வந்து அவரு எனக்கு வளர்ந்த நிலையில எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கிட்டத்தட்ட எங்க மாமா வந்து ஒரு 5 ஆண்டுகள் வந்து அவர் சொந்த பணி தவிர எல்லா சனிக்கிழமையிலும் போயிடுவார். போய் உட்காந்து அது பேசுறது கேட்கறது அப்படி எப்படி ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல எப்படி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் வாரம் அப்ப சனிக்கிழமையில அவருக்கு சொந்த வேலை இருக்காதா? அவர் வீட்டுல ஒரு நல்ல காரியம் சுக துக்கங்கள் எதுவுமே இருக்காதா அப்படிங்கிற சிந்தனைலாம் எனக்கு வளர்ந்த நிலையில எனக்கு ஐயா மீது எனக்கு வந்தது. அப்புறம் நான் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த போது அங்க வந்து சிந்தனையாளர் பொங்கல் மலர் தயாரிப்புக்காக மைக்ரோ ஆக்சஸ் ரவின்னு சொல்றவரு டிசம்பர் மாசம் மட்டும் இருக்க மாட்டாரு மயிலாடுதுறையில. அங்க சென்னைக்கு போய் அந்த மலர் தயாரிக்கிறார் இருப்பாரு. அப்ப அதுல வந்து இவர் இங்கே அடிப்பாரு சில விஷயங்கள். அதுல பிழை திருத்துற பணியெல்லாம் என்கிட்ட கொடுப்பாரு. அப்பதான் எனக்கு வந்து தெரியும் ஆணைமுத்து ஐயாவை பற்றி. ஆணைமுத்தை பற்றி சின்ன பிள்ளையில தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக உயர்ந்து அவரை பற்றி இருந்தேன். அப்புறம் நாக ரகுபதினுங்கிற ஒரு மயிலாடுதுறையில நகர செயலாளர் இருந்தார் திராவிட கழகத்துல. இருந்தாலும் கூட அப்ப ஆணைமுத்து ஐயாவுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. அவர் வீட்டுக்கு வருவாரு, உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, அவ்வளோ பெரிய சிந்தனையாளர், அவ்வளோ பெரிய வேலையை செய்தவர், யார் சென்றாலும் வாங்க தோழர் அப்படின்னு சொல்லி அருளமைத்து ஒரு நடிகடின்னு ஒரு திருச்சிக்காரரு. திருச்சியா? எந்த ஊருப்பா? எந்த ஊருக்கு? இப்படி பொன்மலை பக்கம் கீழகள் கண்டார் கோட்டை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரநேரில் வேலுன்னு இருந்தாரு. அப்போ அவருக்கு நினைவு வந்தது. அவருடைய மைத்துனர் நான் உங்க நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்கேன், ரொம்ப சின்ன பிள்ளையில நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வருகிறப்ப அது பக்கத்துல புளியந்தூர்ல தான் நான் குடியிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாருனாவே மயிலாடுதுறையில ஒரு 20-30 பேர் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கிறாங்க. ஒரு தேர் திருவிழா மாதிரி அவர் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. அது நீங்க சொல்றது மாதிரி உணவெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான உணவுகள். அது என்ன சொல்றது,
ஒரு உயர்தரமான அசைவ உணவுகள்லாம் கொண்டு வரலாம். இதெல்லாம் எது கொண்டுட்டு வரீங்க, இதெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு அவருடைய பண்பு நலன்கள் வந்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்தது. அவருடைய பண்பு நலன்கள், இப்படி ஒரு சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய மனிதர் வந்து எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு. அப்புறம் வந்து தங்குற இடத்துல வந்து யாருக்கும் ஒரு ஒரு தொல்லையா இருக்கக்கூடாது, ஒரு நமக்காக நிதி இழப்பு அவங்க இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் என்ன சொல்வார்னா, அந்த ஆக்கங்களுக்காக நூல்கள் கொண்டு போகிற அதை வாங்குறதை மட்டும் ஊக்குவிப்பாரு. ஆனா அதை நீங்க அவர் வந்து தங்குற இடத்துல தொல்லையா இருக்க கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனா அவருடைய அலுவலகத்துல தங்கி படித்தவர்கள், அதன் மூலமாக வேலைக்கு போனவர்கள் நிறைய பேர், யார் போனாலும் தங்கிக்கலாம். முருகப்பா தெருவில் இருக்கிற திருவல்லிக்கேணியில சிந்தனையாளர் அலுவலகத்துல எப்பயும் யாராவது இருப்பாங்க. அவங்க வந்து யாரு போனாலும் தங்கிக்கலாம். அந்த உணவு நேரம் வந்துன்னா எப்பா எல்லாத்துக்கும் சமைங்க பாரு, இல்லைன்னா போய் உணவு வாங்கிட்டு வாங்க பாரு. அதாவது இங்க எங்க பகுதியில இருந்தா பசங்க போய் அந்த இளங் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு அங்க வேலை தேடி போறவங்க போய் தங்கிப்பாங்க. போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அங்க படுத்துப்பாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தங்குமிடமும் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப இலகுவானவருங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு முத்தமிழ் செல்வன், நம்ம துரை சித்தார்த்தன், நாங்களாம் ரொம்ப சின்ன, அவரை நோக்க சின்ன பசங்களா தான் அவர்கிட்ட போன 35 வயசுலாம் போயிருப்போம். ஐயா நீங்க சொல்றது தப்புன்னோம்னா என்ன தப்பு அப்படிம்பாரு. கோவம் வராது. நான் எத்தனை வயசு, எவ்வளவு பிரதமர்களை பார்த்திருக்கிறேன், எவ்வளவு தலைவர்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு கோச்சிக்க மாட்டாரு. ஏன்னா முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திக்கணும்னு அவர் வந்து நேரம் கேட்டாருன்னா காலையில கேட்டா சாயந்தரம் போய் சந்திப்பாரு, சாயந்தரம் கேட்டா மறுநாள் காலையில சந்திப்பாரு. ஒரு அலுவலகத்துக்கு தொடர்பு உள்ளவர் ரொம்ப மரியாதை முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டும், ஆணையமுத்து எங்களுக்கு நேரம் எப்பொழுது ஒதுக்கி தருவீங்கன்னு வச்சுருவோம். ஒரு நாளுக்குள்ள அவருக்கு அலைபேசி அவ்வளவு பெரிய, அது நாங்க பாக்குறோம். பார்த்தாலும் அவர் தருகிற அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அத நாம் தூக்கிற அந்த விருப்பத்துல அவர்கிட்ட சமயத்துல ஐயா நீங்க பேசுறது சரியில்லையா அப்படின்னு ஒண்ணு வச்சுங்களேன். என்ன சரியில்லை சொல்லுங்க அப்படின்ட்டு அதையும் கேட்டுப்பாரு. இன்னும் சொல்லட்டுமா, சில நேரங்கள்ல சில பேரை வந்து தப்பா நடந்துக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்க ஏதாவது செய்யணும், தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். கோவப்படணும், நீங்க கோவப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒத்துப்பாரு. தப்புதான் தோழர், ஆனா என்ன பண்றது, நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், அது ஒத்துப்பாரு. சரிதான், நீங்க சொல்றது சரிதான், ஆனா நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு போக விடுங்க, அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை தான் அவருடைய எல்லா பணிகளுக்கும் துணையா இருந்து. அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் அறிஞர் ஆணைமுத்து ஐயாவினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்த போது இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து ஒரு உரையாற்றக்கூடிய நிலையில் ஐயா பேராசிரியர் சோம ராஜேந்திரன் அவர்கள் மட்டுமே வர வேண்டும் என்று நாங்கள் சில மாதங்கள் அவருக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பேராசிரியராக அதுவும் இளமை காலத்தில் அவரோடு இணைந்து பணியாற்றி பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் என்ற நூலை ஒரு 7 தொகுதிகளை உருவாக்குவதிலே ஒரு 9304 பக்கங்களை உருவாக்குவதில் இவரும் ஒரு பதிப்பு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தார் என்ற செய்தியை அறிந்து அவர் ஆணைமுத்துவை பற்றியான செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அது உலகம் முழுவதும் ஆணைமுத்து அவருடைய சிறப்பை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாம் அன்போடு அழைத்தோம். அந்த அழைப்பை ஏற்று மிக சிறப்பாக ஆணைமுத்தினுடைய ஐயாவினுடைய பல்வேறு பண்புகளை, அவருடைய பதிப்பு பணிகளை, அவருடைய பண்பு நலன்களை, அவர் உணவருந்த முறையை, அவர் எல்லோரோடும் இனிமையாக பழகி தோழர் என்று அழைக்கக்கூடிய அந்த பண்பு நலன் எல்லாவற்றையும் சொல்லி இந்த ஆணைமுத்து ஐயாவினுடைய 100ஆண்டு விழாவில் அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நாம் நன்றியை தெரிவிப்போம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் நன்றி தெரிவிக்க பேராசிரியர் சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை தொடர்ந்து 2வது ஆண்டாக ஒரு புதிய பாய்ச்சலோடு காரிக்கிழமை தோறும் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளரை, எழுத்தாளர்களை, சமூக செயல்பாட்டாளர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவருடைய உரையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய தினம் குறிப்பாக ஐயா சோம ராஜேந்திரன் ஐயாவை சந்தித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஐயாவை நான் பெரியார் ஈவேரா கல்லூரியில் சந்தித்திருக்கிறேன். ஐயா வாசுதேவனை சந்திக்க வருவார். அங்கேதான் நம்முடைய ஐயா நெடுஞ்செழியனையும் நான் சந்தித்தேன். 2007ஆம் ஆண்டு நான் அங்கே வருகை தரு விரிவுரையாளராக இருந்த பொழுது அன்றைய காலத்திலே ஐயா கையில் ஒரு மடிக்கணினியோடு வருவார். அங்கே பெரியார் ஈவேரா கல்லூரிக்கு வருவார் லேப்டாப்போட. நாங்களாம் பார்த்து வியப்போம். மயிலாடுதுறையிலேருந்து ஏபிசி கல்லூரியிலேருந்து வருவார்னு சொல்லி வாசு ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அந்த அன்று தொடங்கிய அந்த மரபணு தொடர்ச்சி இன்று வரை நீடிக்கிறது இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்த எழும் அவர்தான் பெரியார் என்று மேடைதோறும் முழங்கிய அந்த மாணவர் கூட்டங்களோடு நாங்கள்லாம் வந்தவர்கள். உள்ளபடியே இன்றைய தினம் ஆணைமுத்து ஐயாவை ஒரு சில நான் நேரடியாக பார்த்ததில்லை, தந்தை பெரியாரையும் பார்த்ததில்லை. இப்பொழுதுதான் தெரிகிறது பெரியாருக்கு பின்னால் ஒரு பெருந்தொண்டர் எவ்வளவு பெரிய மகத்தான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். RNKவை இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். தகைசால் தமிழர் என்ற விருதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு. ஒருவேளை தகைசால் தமிழர் விருது கொடுத்திருந்தா முதல்ல ஐயா பெருந்தொண்டர் நம்முடைய ஆணைமுத்து ஐயாவுக்கு தான் கொடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு செயல்பாட்டு பணிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஐயா இதை வந்து 1.0 தான் வச்சிருக்காரு. 2.0 புதிய புதிய தகவல்களோடு அடுத்த பாய்ச்சல்லாம் வரும் போல இருக்கு. மண்டல் கமிஷன்லாம் சொல்லும் போதே ஒரு புதிய திரைப்படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா விடுதலை 2 வந்த மாதிரி விடுதலை 3 வரும் போல இருக்கு. அது போல ஐயாவுடைய அடுத்து பாகம் 2 வரும் ஆளோடு காத்திருக்கிறோம். அதே போல இப்பொழுதுதான் தெரிகிறது மாற்று கொள்கை உடையவர்களை நாம் மதிக்க வேண்டும். அந்த கொள்கைக்குத்தான் நாம் எதிரியே ஒழிய அந்த மானுடத்திற்கு அந்த மக்களுக்கு நாம் எதிரியாக ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய மாந்த நேயம், அதுதான் நேயம். வெறுப்பு அரசியல் காலந்தோறும் தமிழர்கள் ஒருபோதும் அவர் ஆதரித்ததே இல்லை என்பதற்கு இவர்களெல்லாம் தான் இன்னைக்கு சான்றாக இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கும் வந்து அந்த ஐயா வந்து இது யோசிச்சு பார்க்குறேன். இது சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. இதில் ஐயாவுடைய நூற்றாண்டு. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இங்கே வந்து ரொம்ப அன்னை வீரம்மாளுடைய நூற்றாண்டெல்லாம் பார்த்தோம். அவங்க ஒரு பெரியாரிய பெருந்தொண்டராக எவ்வளோ பெரிய ஒரு பெண் மகத்தான பணியாற்றி இருக்கிறாருன்னு தெரியுது. இதனுடைய நேரடியான பயன்பெற்றவர்கள், நேரடியாக இயக்கத்துக்குள்ள இருந்தவங்க, நேரடியாக இயக்கத்தில் இல்லாமல் எத்தனை சமூக சீர்திருத்தவாதிகளை இது போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு பெரிய சான்றாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஆண்டு திருச்சி வந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கல்வியினுடைய செறிவான மையமாக பார்க்குறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே. அதில் குறிப்பாக இந்த ஆண்டு பெரியாருக்காக சொல்றேன். ஏன்னா இப்ப சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி இது வந்து 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல ஐயா பெரியார ஒரு நிகழ்ச்சிக்கு அங்க ராமசாமி கூப்பிடுறாராம். ஏன்னா ராமசாமி இல்லாம திருச்சி கிடையாது. ஆமா, ராமசாமிகளால் தான் திருச்சி இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த ராமசாமி முக்கியம், இந்த ராமசாமியும் முக்கியம். அப்ப வந்து பெரியாரை கூப்பிட்ட பொழுது ஐயா பெரியார் போய் அந்த மேடையில உட்காந்து அங்கே கடவுள் வாழ்த்து பாடிய போல எழுந்து நிற்கிறாரெலாம் சொல்லுவாங்க. அப்போ தான் சொன்னாராம் பெரியார் அவரை வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாராம் அந்த ராமசாமியை. அப்போ கீழே வந்தோன்னு நம்ம தோழர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா நமக்கு எதிரானவங்கள் கொள்கை இல்லாதது எல்லாமே எதிராக சித்தாந்தத்துலேருந்து அவரு போய் நீங்கள் எந்த மாதிரி வாழ்த்தியெல்லாம் பேசுறீங்களையும் இதில் என்ன தப்பு இருக்குது? நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் கல்வி வேணும்னு, அதை அந்த ராமசாமி செய்கிறாரு. அதை செய்கிறவரை நம்ம பாராட்டணும்ல. நாம் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு பெண் கல்வி வேணும் என்று எழுதுகிறோம், பேசுகிறோம். அதை ஒரு கல்வி நிறுவனம் கட்டி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை நாம வாழ்த்தாம யார் வாழ்த்த முடியும்? நாம தான் வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னாராம். அதனால இந்த ராமசாமிகளால் தான் வந்து தமிழ் சமூகம் வந்து பண்பட்ட சமூகமாக, வெறுப்புணர்ச்சி இல்லாத சமூகமாக இருக்கிறது. எனவே அன்னைக்கே நமக்கு ஒரு நல்ல பண்பை, அரசியல் நாகரிகத்தை, கொள்கை நாகரிகத்தை, மனிதர்களை வந்து எவ்வளவு மதிப்போட நடத்த வேண்டும் என்ற சுயமரியாதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சி உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து கணினி அறிவியல் படிப்பை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டைடல் பார்க்கை பற்றி விளக்கம்லாம் இன்றைக்கி சிறு சிறு குறு காணொலியில் அப்படியே அனல் பறக்குது. டைடலுங்கிற வார்த்தை எப்படி கலைஞர் உருவாக்கினார் அப்படின்னு. அப்படி கணினி அறிவியலை வந்து முதல்ல திருச்சி கொண்டு வந்த பொழுது அதை வந்து இந்த எய்டட் கல்லூரியில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா புத்தனாம்பட்டி கல்லூரி தான் கணினி 90களிலேயே. செய்தி என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய செய்தி. பேரறிஞர் அண்ணா வந்து தொடங்கி வைத்த கல்லூரி. அதனாலே என்னவோ, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கு முன்னாடி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து பொறியியல் கல்லூரிகளில் மட்டும்தான் படிக்கலாம். கலை அறிவியல் கல்லூரியில் அதை டிப்ளமா கோர்ஸாக தான் படிக்கலாம். எப்படி பிஇ சிவில், பிஇ மெக்கானிக்கோ அது கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்க முடியாது. அப்போ தான் வந்து எங்கள் கல்லூரியினுடைய சேர்மன் இப்போ காலம் சென்ற பொன்னமலம் ஐயா அவர்கள் வந்து அப்போ இருக்கிற துணைவேந்தர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் நம்ம வந்து இந்த இதை தொடங்கக்கூடாது இளங்கலையில் அறிவியல் பட்ட படிப்பில். அப்போ 2 பிரச்சனை வந்தது. ஒன்று, கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து நாங்கள் பிஎஸ்சி லெவலில் கொண்டுகிட்டு போகிறோன்னு சொன்னால் இன்ஜினியரிங் காலேஜுக்காரங்க எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு இது விடமாட்டாங்க. அப்படின்னு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போ இருந்த துணைவேந்தர் மணிசுந்தரம்னு கருதுறேன், எனக்கு நினைவு அது சரியா இல்லை.
அவர் 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 வந்து அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வச்சு அப்போ தான் சொன்னாராம், நீ சொல்ல நல்ல செய்தி என்ன கேட்டால், கிராமத்து கல்லூரி, கல்லூரியில் படிக்கிறவங்கலாம் ஏழை மாணவர்கள், பெரும்பாலும் அதில் படிக்கிறவங்க யாரும் பொறியியல் கல்லூரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா அது வந்து ஒரு பெரிய ஏழை மாணவர்கள் வந்து பெரிய முன்னேற்றத்தை கொண்டு போவோம். நம்ம எப்படி திட்டமிட்டு சரியாக செய்வோன்ட்டு ரொம்ப தீர்க்கமாக யோசித்து இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். கலை அறிவியல் கல்லூரியில், இந்த கல்லூரியில் பாடத்திட்டம் வகுத்து ஏற்பாடு பண்ணுறோம். இது சரியான்னு பார்த்து ஒப்புதல் வழங்குற குழு இருக்குல்ல, அது சுஜாதாவை கூப்பிட்டாங்க, எழுத்தாளர் சுஜாதாவை. சுஜாதா வந்து சரின்னு சொல்லிட்டாலும் யாரும் எதுக்க மாட்டாங்க. சுஜாதா வந்து நடத்தலாம், இந்த கிராமத்துக்குள்ள இருக்க கல்லூரி, இதில் நீங்கள் நடத்துங்க, ஏழை மாணவர்கள் படிக்கட்டும் அப்படின்ட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு போயிட்டார். கலை அறிவியல் கல்லூரிகளை தொடங்குறது கொடுத்துட்டு போய் பத்திரிகையில் எழுதினார். புத்தனாம்பட்டியில் மூக்காயி கருப்பாய் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அயல் நாடுகளில் இருக்கிற கணினி நிபுணர்களில் மிக அதிகமானவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் இருக்க கணினி அறிவியல் துறையை சார்ந்த அந்த நிபுணர்களில் மிக அதிகமானவர்கள் புத்தனாம்பட்டி கல்லூரியை சேர்ந்தவர்கள். இந்தியாவினுடைய மூத்த கணினி அறிவியல் துறை பேராசிரியர் எங்க கல்லூரியில் இன்னைக்கு பணியாற்றுகிறார். திருச்சி மாவட்டம். இந்தியாவினுடைய மூத்த, ஏன்னு கேட்டா இங்கதான் முதல்ல வந்தது, சீனியர்ல அவர் தான் வருவார். இன்னும் பெரிய வேடிக்கை தெரியுமா, எங்க கல்லூரி நிறைய அதுல கணினி அறிவியல் பட்டப்படிப்பு படிக்காதவர்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு கணினி அறிவியலை கற்பித்தார்கள். பட்டப்படிப்பு படிக்கல, மேத்ஸ் படிச்சுட்டு பிஜி டிப்ளமோ கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு, பிசிக்ஸ் படிச்சுட்டு, பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு, அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கல, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கல. பிஎஸ்சி மாணவர்களுக்கு வேற ஆள் கிடையாது. அப்ப வேற என்ன, எங்கேயுமே இல்லை. அதனால அரசு ஒத்துக்கிட்டுச்சு, யாராவது நடத்தணும், ஆட்கள் இல்லை, இவங்க ஒரு வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் முதுகலைக்கும் அதே நிலைமை தான். நீங்க பின்னாடி தான் வந்து நம்ம இவர் தான் ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம சுகிசிவா ஐயா சொல்லுவார். என்னன்னு கேட்டா, எம்ஆர் ராதா பேசும்போது சொன்னாராம், ஏய் ஆனா ஆவண்ணா எல்லாரும் எல்லாரும் சொல்றீங்கல்ல, அதை படிக்கிறோம்ல, ஆனா அவன் அவன் கண்டுபிடிச்சவன் என்ன படிச்சான்? ஒரு வேளாண்மை குழுல பேசும்போது கேட்டாராம். அப்போ படிக்காதவன் கண்டுபிடிச்ச ஆனா அவனாவதான்டா படிச்சவன்லாம் படிச்சுட்டு இருக்கோம். எதுக்கு எம்ஆர் ராதா சொன்னாரா, அந்த சுகிசிவா அழகா சொல்லுவார். எதுக்கு சொன்னாரா, அவரை வந்து பேச கூப்பிடுவாங்களாம். அப்போ வந்து அவர் பேசிவிடுவாராம். ஏன்டா அவர் பெரிய அறிஞர் இருக்காரு, அவரை பேச சொன்னா எம்ஆர் ராதா பேசுன்னு கத்துற அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு, அப்புறம் ஏன் நீ வந்தேங்கிறியா, படிக்காதவன்ட்டையும் செய்தி இருக்குங்கிறதுக்காக சொல்லுவார். அதான் படிக்காதவன்ட்டு. அது மாதிரி கணினி அறிவியல் அந்த வரலாற்றை உடையது புத்தனாம்பட்டி கல்லூரி கணினி அறிவியல். ஒரு நல்ல பெரிய அரிய செய்தி. ஆனா எங்க ஊர்லயும் வந்து இங்க புத்தனாம்பட்டியில படிச்சுட்டு தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்காங்க. கொப்பம்பட்டியில முதல் தலைமுறை படிச்சவங்க. ஏன்னா எங்க அண்ணனை அந்த கல்லூரியில தான் படிச்சாப்ப, அதனாலதான் இந்த சொல்றேன். உள்ளபடியே இந்த நாள் வந்து, ஏன்னா அதை ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து டைடல்ங்கிறதையும் கணினி கொள்கையிலையும் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னோடியா இருக்குன்னா, அதை கொண்டு வந்த கல்லூரி அந்த கல்லூரி. அந்த அளவுக்கு கல்வியிலும் பகுத்தறிவிலும் அதே போல பண்பட்ட உணர்விலும் தமிழ்நாடு முன்னோடியா இருக்குன்னா, ஆணைமுத்து போன்ற தொண்டர்கள், பெருந்தொண்டர்கள் ஐயா அதுல கூட அவர் பணியாற்றினாங்கிறது அவர் பார்க்கறதே நமக்கு ஒரு பெரிய பேராக நாங்கள் கருதி அங்குசம் அவர்களை மனதார பெருமையோடு வாழ்த்துகிறோம். மீண்டும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து 2.0 விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.